கல 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 கலாட்டா கலாட்டா கலாட்டா. என்னடா பாட்டு இது? ஆவேஷம். ஆவேஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கியா? நல்லா தான் இருக்கு பிரதர். வெரி பேட் ரிவ்யூஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம். யார் அவங்க எல்லாம்? நிறைய பேரு. நீ மட்டும் தான் நல்லா, நீ மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூவே கொடுத்துருக்க. நல்லா தான்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேணா கொஞ்சம் திராவியா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் இருக்கிறதுக்கே பார்க்கலாம். அதான் சொல்றேன், அதை வச்சு ஓட்டுறானுங்கடா. ஃபஹத் ஃபாசில் தான் சொல்றாங்களே தவிர படத்துல ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்ற ஃபஹத் மாதிரி ஃபாசில் சொல்றாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்டா எல்லா சீன்லயும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்துட்டு நான் இது கேட்கணும்னு இருக்கேன். எல்லாரும் அவங்க ஜனநாயக கடமை ஆற்றிட்டீங்களா? எஸ், ஆற்றிட்டேன். யாருக்கு போட்டு ஓட்டு போட்டேன். போட்டீங்க? இன்னும் ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. என்ன பைத்தியம் மாதிரி Pick a side. சைடா? இந்த பாட்காஸ்ட் முடிச்சிட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். கேக். ஏன் பிரதர் பாசிச பாஜக அரசு ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஆமா, அவர் அதுக்கு தான் போட்டிருக்காரு. இப்படி எல்லாம் பேசி பேன் வாங்கிக்காதீங்க சேனல்ல. எதையாவது பண்ணி அவர் ஃபேமஸ் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறவர் பிரதர். யாரு? சூப்பர். என் பேர் என்ன? தசாவதாரம். அவதாரம்னா எங்கேயோ போகுது. அப்படியே லிங்க் புடிச்சு போயிட்டே இருங்க. தேவையில்லாத இதா இருக்கு, டீட்டூரா இருக்கு பிரதர். லெட்ஸ் கம் டைரக்ட்லி டு தி எபிசோட். இந்த வாரம் நம்ம கூட இணைந்திருக்கும் நபர்கள் தசாவதார கலைஞன் அவர்கள். வெல்கம் டு தி எபிசோட். ஹாய் கேக். ஹாய், வணக்கம். ஹாய் வாங்க. திரு வாங்க. ஹாய் கேக். வணக்கம் தசாவதாரம். ஓகே, ஸோ தேங்க்யூ நண்பர்களே ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட். இன்னைக்கு சில நண்பர்கள் மிஸ் அவுட் ஆகுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஏன்னா இது ஒரு கொஞ்சம் சாம்பியன் டானி இஸ் மிஸ்ஸிங். ஆமா, ஏன்னா வந்து இது கொஞ்சம் கோளாறான ஒரு விவகாரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறதுனால இதை சிலர் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துச்சு. அதனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம கூட வாங்க அந்த சகோதர கலைஞர் மட்டும் தான் இணைந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா கேக்கு, இது வந்து நீங்க இந்த பாட்காஸ்ட் படத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமையில இருந்திருப்போம். அதனால டானியை உட்படுத்த வேணான்றதுனால டானி இல்ல இன்னைக்கு. அதானே ஆல்ரெடி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அவர் விட்டீங்க இல்லையா? அவரை விட்டு இந்த படத்தோட ஜோக்ஸ் எப்படி வந்து 1980s செட் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஜோக்கும். அந்த மாதிரி ஒரு சுத்தி வரலான்னு பார்த்தா சரி ஸ்பாயில் பண்ணிடுவோமோ சொல்லி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா பாட்காஸ்ட்னா ரொம்ப பிரசன்டபிளா இருக்கணும், அது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. காசு போட்டு படம் எடுக்கிறவங்களே அப்படி யோசிக்கலைங்கும் போது நம்ம எதுக்கு அந்த மாதிரி யோசிக்கணும் சொல்லுங்க. முடிச்சுட்டு போயிடறானுங்க. நீங்க நல்லவனா இருக்க தேவையில்ல பிரதர், நல்லவன் மாதிரி நடிச்சா போதும். சரி, நம்ம நடிச்சுப்போம். அதே நடிச்சுப்போம். சரிங்களா? இந்த படத்தை எவ்வளவு நாள் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு குவிஸ். இந்த படத்தை எவ்வளவு நாள் ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த படம்னே ஃபர்ஸ்ட் சொல்லடா. அப்படியா? சொல்லுவோம். இப்படி டைட்டிலே போடுவோம்ல. ஆமா, ஆனா எனக்கு என்ன பயம் தெரியுமா, டைட்டில்ல இதை போட்டேன்னு வச்சுக்கோ, யாரும் உள்ள வராம திரும்பி போ அப்படின்னு போட்டா திரும்பி போவீங்களாடா மாதிரி போயிட்டானுன்னு வச்சுக்கோ. டைரக்டா போடாத. டைரக்டா போடாம வந்து வேற ஏதாவது ஒரு மாதிரி ஏமாத்தி உள்ள கூப்பிட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த இதை பார்த்தா போஸ்டர் தம்ப்நெயில அப்ரிசியேஷன் போட்டா மட்டும் அப்படியே பேராதரவு கொடுத்துருவானுங்க. 300 பேர் வந்து கேட்டுக்கானுங்க அந்த எபிசோட. சரி, இது நம்ம கடைசி எபிசோடுக்கு என்ன வரவேற்பு? கடைசி வரவேற்பு இவரு போருக்கு என்னங்க வந்துச்சு? போருக்கு வரவேற்பு வந்துச்சா? அமோக வரவேற்பு பிரதர். அமோக வரவேற்பா? கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்றானுங்க, போலுக்கெல்லாம் ஆன்சர் பண்றானுங்க, எல்லாமே ஆடியன்ஸ் எந்த சைட பிக் பண்ணானுங்க? ஆடியன்ஸ் பிக்கிங்க்கு நான் கொஸ்டினே போடலையே. நான் வந்து இவனுக்கு தான் அருண் 2 பேர் போட்டுருந்தேன் கரெக்டா? ஆமா அருண் வின்னரிஸ் அருண் மாதேஸ்வரன். ஆமா வின்னரிஸ் அருண். ஏன்னா நிறைய பேருக்கு விஜய் நம்பியார் தெரியுமானே தெரியல. அவரை எதுக்கு பிக் பண்ணிக்கிட்டேன்னு விட்டாங்க போல. அதனால இவரை பிக் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், நெகட்டிவிட்டிக்கு தான் பிரதர் இங்க காசு. ஆமா, வந்து இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த படத்தை வந்து அசிங்கப்படுத்த போறோம்னா, பிரபல சீட்டிங் சாம்பியன் ஜெயம் ரவிர்களும் அவரது மாமியாரோட ஒரே நிமிஷம் அப்படி பேசக்கூடாதுடா. ஜேஆர்னு சொல்லு. ஜேஆர் அப்படிதான் டைட்டில். ஜேஆர் ஜெயம் ரவி. இது மாதிரி இருக்குடா. ஏதோ இந்த இதெல்லாம் இருக்கும்ல,
அட நம்பர்ஸ் வச்சு ஒரு ஆஸ்ட்ராலஜி இருக்குமே, நியூமராலஜி. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்டு வந்திருப்பான் போல. இதை பண்ணீங்கன்னா உங்க படம் ஹிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமேல் ஜெயம் ரவியா மாறி இருக்கிற ஜெயம் ரவியும் அவங்களோட மாமியாரும் இணைந்து வந்த படமான சைரன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க சொல்லுங்க வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குதுடா. வாய்ஸ் ரொம்ப ஆமா, பள்ளத்தாக்குல மஞ்சுமல் வாய்ஸ் போட்டிருக்கேன். இல்ல இப்ப தெளிவா கேக்கும். நல்லா கேக்கும். ஓகே, ஏன்னா மைக் லைட்டா இதாயிடுச்சு. சோ ஆனா கேட்டுச்சுல்ல? கேட்டுச்சு. மஞ்சுமல் வாய்ஸ்ல அந்த அவன் பேர் என்ன, சுபாஷ், அவன் கீழ இருந்து பேசுன மாதிரி கேட்டுச்சு. ஓகே, கேட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், ஸோ இன்னைக்கு சைரன்கிற ஒரு படத்தை பத்தி தான் அலசி ஆராய போறோம். ஸோ வாங்க, யூ ஹேட் அ கொஸ்டின் ரிலேட்டட் டு தட் மூவி இல்லையா? ஸோ யூ கேன் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ குவிஸ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த படம் எவ்வளவு நாள் ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ஆன்சர் பண்ணணும்? நான் ஆன்சர் பண்ணுவா இல்ல இவரா? நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நானா? ஒரு 30 days. ஓகே, இப்போ அடுத்து ஓஜி டைரக்டர் தசாவதார். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து கால் ஷீட் ஐயா கம்மியா தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜெயமண்ணா. சோ அதனால வந்து ஒரு 20 இருந்து 25 நாள், 80 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி மட்டும் 75 days. என்னடா சொல்ற? என்னடா பண்ணுவாங்க 85 நாளுக்கு? வயசானது அப்படியே ஃபுல் டிரான்சிஷன் பண்றாங்களோ? என்னடா இருக்கு 85 நாள் ஷூட் பண்றதுக்கு? 85 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்த குவிஸ். ஓகேவா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் கூகுள் பண்ணக்கூடாது, பொளந்துருவேன். சாம்சியஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். நீ சொல்லு. எனக்கு தெரியலங்க, நான் ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. கரெக்டா? ஜிவி பிரகாஷ். எஸ், ஜிவி பிரகாஷ். இல்ல இல்ல, யார் தெரியுமா? நான் வந்து இந்த படத்தோட டைட்டில் படத்தோட பாத்துட்டு இருப்போம்ல, படம் பாத்துட்டு இருக்கும் போது கீழே ஜிவி அண்ணா, என்ன ஜிவி அண்ணா, எங்க பார்த்தாலும் ஜிவி அண்ணா, ரெபல்லையும் ஜிவி அண்ணா. இப்போ ஒரு படம் இது வந்துச்சுடா, வீர தீர சூரனா, விக்ரம் படம், அதுலயும் ஜிவி அண்ணா, என்ன எல்லாத்துலயும் ஜிவி அண்ணாவே இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா that made me win from Vanga's quiz. So நீங்க இன்னைக்கு ஒரு வின்னரா மாறி இருக்கீங்க. You are filling Dani's place today. அப்படி என்ன பாட்டா இருந்துச்சு இந்த படத்துல? எனக்கு பாட்டெல்லாம் மறந்து போச்சுடா. 4 பாட்டு இருக்கு இந்த படத்துல. ஒரு சாங் எதுனா, இந்த வயசுக்கு வந்த பொண்ணை வச்சு ஒரு சுத்தி ஆடிட்டு இருப்பானுங்க, ஆத்திரத்தை தூக்கி வீசு அப்படின்னு சொல்லி. ஒரு பொண்ணை வந்து, அதாவது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததை வந்து ஒரு பேராதரவு கொண்ட விழாவை மாத்தி, ஓகேவா, ஊரே செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த சீனை வச்சுட்டு இருக்கான். ஆனா கான்ட்ராஸ்டிங்கா ஜாதி ஒழிப்பு படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. சச்ச வினோத அதை விட இன்னொன்னு இருக்கு பிரதர், இன்க்ளூஷன்னா நம்ம போர்ல பேசணும் தெரியுமா? அது மாதிரி இந்த இன்னொன்னு வந்து இந்த இதுல இருக்காங்க தெரியுமா, ஐ மீன் ஸ்பீச் இம்பேர்டா இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் வந்து இந்த இன்க்ளூசிவ் கேட்டகரியில வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க எல்லாம் ஆக்சுவலா நீ அதான் அதுலதான் நீ மாறுபடுற. விஜய் நம்பியார் இன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்க அப்படியே நார்மலா பிளேஸ் பண்ணிட்டு போயிருவானுங்க. ஆனா அவனுங்க எவ்வளவு பிளேஸ் பண்றதுன்னு தெரியாது. அதான் நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட மாட்டிடுவானுங்க. ஆட்கள் வந்துட்டு எப்படி தெரியுமா மாட்டுவானுங்க நம்மள்ட்ட? அவனுக்கு காய்க்கும் போதே வந்து எவனா ஒருத்தர் அடடா பாவம் அப்படின்னு எவனா ஒருத்தர் சொல்லிடுறேன், இல்ல பாவம் மியூசிக் போட்டு நம்மள்ட்ட மாட்டிடுவானுங்க. கோதா, நீ பாவத்துக்காக வச்சிருக்கிறியாடா? அந்த மாதிரி இருக்கும். உனக்கு கிட்டத்தட்ட இப்படி ஹரி இது வங்கா இப்படி என்னன்னா வந்துட்டு, இப்ப ஒருத்தனை வந்துட்டு கரெக்டா அந்த ஹீரோயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டானுங்க சரியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவன் எப்ப அவனுக்கு இந்த அவளுக்கு வந்து அவ டெஃபெண்டம்னு தெரிய போகுது, தெரிஞ்சோன்னா அவன் என்ன ரியாக்ஷன் கொடுப்பான், எந்த செகண்ட்ல மியூசிக் வருங்கிற வரைக்கும் உன்னால டக்குன்னு கணிச்சிட முடியுதுடா. அந்த மியூசிக் டைரக்டர் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அந்த மியூசிக் டைரக்டர் எங்க தெரியுமா கஷ்டப்பட்டிருப்பான்? இந்த படத்துக்கு ஸ்கோர் போடும்போது அந்த பர்டிகுலர் பாவ மியூசிக்லாம் இருக்குல்ல,
அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு ம் ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னா வந்து டக்குன்னு அவங்களுக்கு பாவம் மியூசிக் போட்டு ஒரு பாவம் தேடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கடைசியா வந்து 2008, 9 அந்த காலகட்டங்கள்ல யூஸ் பண்ணியிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அந்த ஆமா ஃபோல்டருக்கு போய் இந்த மியூசிக் தேடுறதுக்கு கண்டிப்பா அவன் கஷ்டப்பட்டுருப்பான்டா. ஏன் பாவம்டா டேய். டாட்டா போட்டு வச்சிருக்கான்டா டேய். மனசாட்சி இருக்காடா? சரி விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்படி போக்கூடாது பிரதர். அப்படியே ஒரு மாரி குளறுபடியா போக்கூடாது. ஒரு 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 நூல புடிச்சு போவோம். என்னங்கிறீங்க? ஆர்கனைஸ்டா அஹ் ஆர்கனைஸ்டா ஆர்கனைஸ்டா போவோம். ஆர்கனைஸ்டு கிரைமா போவோம். படமே ஆ, ஆர்கனைஸ்டா இல்லைன்னு சொல்றீங்க. ஸ்டார்ட்டிங் சரி. ஃப்ரம் த ஸ்டோரி. யாரு முன் வரீங்க? எனக்கு தெரிஞ்சு தசவதார கலைஞன் அவர்கள் புரியல. வந்ததா சொல்றாரு. இல்ல 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 ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா லாஸ்ட் டைமே போர்லயே ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஸ்டோரி இஸ் பெர்ஃபெக்ட்லி செட் பை வாங்காதான். வாங்க நீங்களே வந்து ஸ்டோரியை வந்து சின்னதா முடிச்சு விடுங்க மக்களுக்கு. ஸ்பாய்லர் அலர்ட்டோட சொல்லுங்க. இது வந்து மிகப்பெரிய ஸ்பாய்லர். இந்த படத்துல நீங்க எப்படி ஸ்டோரி சொன்னாலுமே ஸ்பாய்லர் தான். சரியா? ஸ்பாயிலர் தான். ஃப்ரம் த ஸ்டார்ட். சோ அதனால வந்து படமே ஆக்சுவலா ஒரு அதை வந்து ஸ்பாயிலர் தான் வச்சுக்கோங்களேன். உங்க அது மூட் அது அது ஸ்பாயிலர் தான். ஆயிடா. ரெண்டாவது. அது 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 ரெண்டாவது கதை. சரி படம் சொல்லுங்க வாங்க பாக்குறத நீங்க வந்து சொல்லுங்க. 2 hours 45 minutes இறக்கமே இல்லாம எடுத்து வச்சிருக்கான். அதுல வேற ஒண்ணு சொன்னேன் என்ன தெரியுமா? படம் எடுத்து முடிச்சுட்டு நான் ஒரு சீனை கூட டெலீட் பண்ணலன்னு சொன்னான். இங்கதான் எனக்கு இவனை பார்த்து ஃபர்ஸ்ட் அதுக்கு தான்டா கலாய்க்கலான்ற இன்டர்வியூவே தாட். பார்க்க சொன்னேன். அதுக்கு தான்டா இன்டர்வியூவே பார்க்க சொன்னேன் நானு. எனக்கு அவனை கலாய்க்கணும் தோணலடா. எனக்கு அவனை பார்த்தா பாவமாயிருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். என்ன ஆக்சுவலா தம்பி இன்னும் அவனுக்கு தான்டா இவ்வளவு அந்த பழசா மியூசிக் இருக்கு? போட்டுருந்துருக்கணும். அந்த மியூசிக் அவனுக்கு தான்டா போட்டுருந்துருக்கணும். ரொம்ப பாவம்டா அவன். ஸ்டோரி என்னன்னா பேசிக்கா ஒரு பொண்டாட்டிய கொன்ன ஒருத்தன் வந்து பரோல்ல வெளிவந்து கொன்னவனுங்களை இப்படி பழி வாங்குறான். அவ்வளவுதான் ஒன்லைனு. இத வந்து அவரு தானே நரேஷன் சொன்னாரு. இன்ட்ரெஸ்ட் அதுதான் வந்து இது நம்மளோட படத்தோட ஹுக்கு. அத வந்து எப்படி இதை நீங்க வந்து ஆனா பார்க்கும் போது ஆக்சுவலா என்ன உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம். சொல்லுவோம் பிரதர்? ஆக்சுவலா அவரு தான் பிரதர் ம் கொன்னாரு. இந்த வில்லனு கிட்ட மோளம் பேசாம மூடிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. நான் தான் எவனையே உனக்கு அது தோல் ஃபீல் தூக்கிட்டு ஆச்சாடா? போறவன்டா டேய் அப்படின்னு டேய் சொல்லிட்டு டேய் டேய் கிக்கு, உனக்கு அது ஃபீல் ஆச்சாடா? அந்த ஒரு இதுல சமுத்திரக்கனிக்கிட்ட பேசுவாது இருக்குமா? அந்த இடத்துல எனக்கே காண்டாயி நான்லாம் போச்சுடா. எனக்கு டேய் நான் யார் வாழ்க்கையில நீ? இங்க பாருங்க. நான் வாழ்க்கையில பார்த்த எந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே இப்படி பேசுனது இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, டப டபன்னு காப்பாத்துவாங்க. அரசு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தா மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க ஒரு ரூ. 500 குடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைலே நான் பார்த்திருக்கேன். ஜெயம் ரவி மாதிரி ஒரு அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தாருன்னு வச்சுக்க, நான்லாம் இறங்கியே போயிருவேன். உயிரே போனாலும் பரவாயில்ல இறங்கி போய்க்கிறேன்டா விட்றாங்கிற மாரி. ஏய் இல்லடா ஐயோ கிக்கு, ஜெயம். எனக்கு மட்டும்தான் அது ஃபீல் ஆச்சுன்னு நினைச்சேன்டா. அவன் ஒரு ஒரு 10 அடி நடந்து வந்துட்டு இருப்பான். 10ல இருந்து ஒரு 20 அடிக்கு வந்து இவன் அது ஒரு யாரு அன்கட் சமுத்திரக்கனி சீனுங்க. வந்து பேசிட்டு இருப்பான். அதான் அதெல்லாம் தேவையா? சரி விடு. அது அது அந்த இடத்துல வந்து எனக்கு இரிட்டேஷன் ஆகுது. டேய் என்ன உன்னை கொல்லாம நீ எதுக்குல இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? அவன் உங்க இதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சரி நீ ஹீரோ, நீ வந்து இருங்க. காப்பாத்தணும்னு இருக்கிற. ம். சொல்லுங்க. இல்ல இருங்க கதைய முடிச்சு விட்டுருவாங்க. ஒரு ஒரு சரி ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. பரவல் கைதி ஜெயில்ல இருக்காப்ல ஒருத்தரு. கொலை பண்ணி இருக்கிறாரு அவரு. யாரு? ஜெயம் ரவி மாரி பால் மூஞ்சி வச்சுட்டு ஒருத்தர் கொலை பண்ணி இருக்கிறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் படத்துல. யார்ரா இந்த பையனுக்கு வயசானவனுக்கு கெட்டப் போட்டு விட்டது அப்படிங்கிற மாரி மாறுவேட போட்டியில் இருக்காரு அவரு. எங்க ஜெயில்ல. அங்க வந்து உயிர பத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிளாஸ் கிளாஸ் எடுக்கிறாரு கிளாஸ். மக்களுக்கு. ஆனா ஐரணி என்ன? அவரு கொலை பண்ணி இருக்கிறாரு. இங்கேயே ஒரு ட்விஸ்டா? ஆமா பரோல்ல வரேங்கிறாரு. பரோல்ல வெளிய வராரு. வெளியில வந்து பார்த்தா ஆமா தெரியுது அவரோட பெண். ஆனா ஆக்சுவலா டேய் அவரோட பெண் பார்த்தீங்கன்னா, மீன்வைல் ஒரு பெண் எல்லா பெண் குழந்தைகளுமே இரிட்டேட்டிங்கா தானே இருப்பாங்க. அப்பாக்கள இரிட்டேட் ஆமா பண்றது, ஆடியன்ஸ இரிட்டேட் பண்றதுங்கிற மாரி ஒரு ஜோன்ல இந்த பெண் குழந்தை வந்து எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு ஒரு பஞ்சாயத்து. வெளில வந்து அவரு என்ன பண்றாரு? ஏன் ஜெயில்ல இருந்தாரு? அவரோட பாஸ்ட் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? பிளஸ் அவரு பொண்ணு அவர் பொண்ணுகிட்ட இவரு ப்ரூவ் பண்ணணும். நல்லவரா, கெட்டவரான்னு ப்ரூவ் பண்ணாரா? இல்லையா? அப்புறம் என்ன ஆச்சு? இவரோட வாழ்க்கைய இப்படி மாத்துன ஆட்களுக்கெல்லாம் இவரு வந்து தக்க சன்மானம் கிடையாது. தக்க பதிலடி குடுத்தாரா? அப்படிங்கிறது தான் கதை. சோ லெட்ஸ் டைவ் இன்டூ தி ஸ்டோரி. யா சாரி அவரு ஸ்கிரீன் பிளே. எல்லாருக்கும் தக்க சன்மானத்தை கொடுத்தாரு. இல்ல. நான் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன்ப்பா. லெட்ஸ் டைவ் இன்டூ தி ஸ்கிரீன் பிளே. ஏன்னா படத்துல ஸ்கிரீன் பிளே இல்ல. அதனால நானும் மறந்துட்டேன். சாரி. இருக்கிறதா நம்மளா நினைச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு டிஸ்கஷன் போடுவோம். எனக்கு படத்துல இவனுக்கும் இப்போ பிஜே நம்பியாருக்கும் இருக்கிறது, பிஜே நம்பியார் இவனுக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்றது என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பையன் இவன் பொண்ணை வந்து கிண்டல் பண்ற ஒரு பையனோட இன்ட்ரோ ஷாட் பாத்திருக்கியா? அத ஐயோ கவனிச்சியா? வேணாங்க. நான் கவனிச்சேன். இது நான் இந்த ஒரு லைன் சொல்லிடுறேன். இரு கிக்கு வாங்க. இந்த சீனே வந்து
இதே ரோல் ரிவர்சல் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கேன், அது வந்து இப்போ கேஎஸ்க்கு பதிலா கீர்த்தி சுரேஷுக்கு பதிலா வேற யாராவது வச்சிருந்தோம்னு வச்சுக்கேன், இந்த மன்சூர் அலிக்கான ஆனந்த்ராஜ் எல்லாம் அந்த பழைய காலத்துல வந்து பாப்பாங்க தெரியுமா, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க, அவங்க வந்து அந்த வேர்த்து விறுவிறுத்து வந்திருப்பாங்க, இவன் ஒரு மாதிரி இதுவா பார்ப்பாங்க. என்னன்னா ஒரு ரொம்ப அப்படியே பார்த்து இவங்களை அப்படியே அடிச்சு சாப்பிடுற மாதிரி பாப்பானுங்க. அந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் இந்த பையனை பாப்பா. இந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அதை தாண்டி அதுக்கெல்லாம் நம்ம ஓகேவா, ஆனா அவன் அப்படி பாக்கல. அவன் வந்து இப்போ நான் இந்த படம் பார்த்தேன், போர்ல பார்த்தேன். அவன் வந்து எல்லாருக்கும் இன்க்ளூசிவிட்டிக்கு ட்ரை பண்றான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல நிஜ உலகம். ஓகேவா, இவனுக்கு நிஜ உலகம் எல்லாம் தெரியுது. அந்த பையனை காட்டினோடனே அந்த பையன் தலித் உனக்கு பாட்டினோடனே தெரியுது அவன் தலித்து பையன்றதை எவ்வளவு அப்ரப்டா காட்டுறான்னா, அவன் போட்டிருக்கிற செருப்புல இருந்து ஹேர் ஸ்டைல, அவன் போட்டிருக்கிற செயின் எல்லாத்தையும் காட்டிவிட்டு, ஓகேவா, இவன் அக்யூஸ்டிங்க அப்படின்னு சொல்லி முதல் ஷாட்ல காட்டுறான். இவ்வளவு டீடைலிங் காட்டிட்டு அவன் அக்யூஸ்டின்னு காட்டுறான். அதுக்கு அடுத்து பார்த்தேன்னா படம் முழுக்க ப்ரோ ஜாதி ஒழிப்பு படம் அப்படின்றதான் அவனோட தீம். ஓகேவா, அதாவது ஜாதி ஒழிப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுக்கு ஒரு 5 பைசா சென்சிபிலிட்டி இல்ல. டீடைலிங் காட்டுறான், அதை இன்சர்ட் வேற அதை க்ளோஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வைக்கிறான். இது வந்து இந்த மாதிரிதான் படம் முழுக்க உனக்கான தாட் என்ன இருக்குன்னா, பேசிக்கா இப்போ ஒரு லாஜிக் வைப்பான், அதாவது கைரேகை அப்படின்னு சொல்லி அது ஒரு சீரியஸ் லாஜிக்னு வைப்பான், அதை வைப்பான். ஆனா கட் பண்ணா அந்த கைரேகை லாஜிக்கு எப்படி அரைவானான்றதுக்கு வந்து லாஜிக் வைக்க மாட்டான். அந்த இடத்த அப்படியே ஓப்பனா விட்டுருவான். இவனுங்க எல்லாம் பார்த்தா ஜெயில ஒன்னா இருந்தானுங்க, தகரத்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்கன்னு. இவனுக்கு எங்க தேவையோ அதெல்லாம் வந்து டிசைட் பண்ண வேண்டிய சீன்ஸ் பிரதர். அதெல்லாம் காட்டுத்தனமா எனக்குள்ளே ஒரு கேள்வி, நம்மளுக்குள்ள நம்மளே கேள்வி கேட்டு ஏர் ட்ரம்ஸ் வெடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ள அந்த சீன்லாம் வந்துட்டு. நீங்க வேற ஒண்ணு ஆரம்பிச்சீங்களே, என்னது ஆரம்பிச்சீங்க? என்னது? அவன் கால்ல அவன் இது கிராக் செருப்பு போட்டுருக்கதுல சீனே பாத்தி, அந்த கிராக் செருப்புல இருந்து அந்த பையனோட சீனு வந்து மிஸ்லீட் ஆயிட்டேன். அதாவது இந்த நான் ஆக்சுவலி எதுல தெரியுமா, ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னு சொல்லுங்க அப்போ. நான் சொல்றேன் என்னன்னா அந்த பாலத்துக்கு நான் தானே சொல்லுவேன், ப்ளீஸ்ரா. டேய் நான் சொல்றேன்டா. சரி சொல்லு. இல்ல நீ டேய் சார்பேட்டால ஒருத்த வருவானேடா, வெம்புலியோட மாமாவா, அவன் பேர் என்னடா? அவன்தான். எனக்கு அவன் டவுசரை தூக்கிட்டு நடக்கும் போது அவன் அண்டர் வரைக்கும் தெரிஞ்சா. ஓகேவா, எப்படி தெரியுமா இருக்கும், இந்த இது இருக்கும்லடா, இவன் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பான்லடா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால 2 காமெடி கொலகாரங்க சுத்திட்டு இருப்பானு தெரியுமா, மொட்டை இவனும் இன்னொருத்தனும் இந்த லுங்கி தூக்கி கடிட்டு சுத்திட்டு இருப்பானு தெரியுமா. அந்த மாதிரி போயிட்டு இருந்தான். இங்க இது என்ன ஸ்பூஃப் படம் மாட்டுக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஸ்பூஃப்ங்கிறத நிரூபிச்சிட்டான் பையன். கரெக்டா காத்துல குத்திட்டு இருப்பான் மாப்பிள்ள, ரத்தம் பொழக்கிற சவுண்டும் இந்த ஷார்ட் ஃபில்ம் மாஸ்கிங் ஒண்ணு தெரியுமா. ஆமா அப்படிதான் பண்ணிருப்பான். அந்த மாதிரி பிளரிங் பண்ணிட்டு ஷார்ட் ஃபில்ம் மாஸ்கிங் பண்ணி காத்துல ஊத்துறது அப்படியே தெரியுமாப்ல. ஐயோ இப்ப இதை பார்த்த நம்ம ஐயோ இவ்வளவு கொடூரமா கொலை பண்றீங்களே, பயமா இருக்குனே அப்படின்னு பயப்படுமா நம்ம. இல்லடா, என்னதான் வந்து சீரியஸா வந்து ஜெயம் ரவி ஜேஆர் பிடிக்காம இருந்தாலும், நான் வந்து உள்ள போகும்போது நான் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா போனேன். நான் வந்து இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அண்ணா மேல இது வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். அந்த ஷார்ட் ஓப்பன் மைண்டடா போன இந்த படத்துக்குள்ள அப்படிதான் போனேன். சொல்றது கேளு, எல்லாருமே வந்து மரண வெறியில போயிருந்திருப்பானுங்க இந்த படத்துக்குள்ள. ஆனா எப்ப அந்த காத்துல குத்துறானோ அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது இந்த மாதிரி படம் தான் போலயே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர்ஷம் வந்துருச்சு இந்த படத்துல அந்த ஒரு ஷாட்லயே. ஆக்சுவலா ஒரு அந்த ஒரு ஷாட் வந்து இது மாதிரி, இந்த ஒரு ஷாட் கூட இருட்டுல போயிரும், சரியா கிராஸ் ஆகி போயிரும். சரி அதை கூட விட்டுருவேன். சரி ஆடியன்ஸ் உள்ள வந்து உட்கார்றானுங்க, டைட்டில் கிரெடிட்ஸ் எல்லாம் போயிருக்கும், ஓகே ஆடியன்ஸ் கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு சீன் வரும், அந்த பொன் குழந்தை வந்து எங்க அப்பாவும் நானும் எதுல பேசிப்போனா வந்து மனசு பேசிப்போம். அவருக்கு கேட்கும், அவரு எங்க இருக்காருமா, அவரு ஃபாரின்ல இருக்காரு, அவ்வளவுதான். கடைசி டயலாக் கேளுங்க கிக்கு. என்னன்னா
எங்க அப்பாவை நீங்க பார்க்கணும்னா என் கண்கள்ல பார்க்கணும், எங்க அப்பாட்ட பேசணும்னா என் கனவுகள்ல பேசணும். நான் எப்படி உங்க அப்பாட்ட வந்து பேச போறேன்? யாரு நீ காந்தி? எதுக்கு நான் வந்து அவட்ட பேச போறேன்? அந்த மாதிரி ஒரு டைலாக் எழுதி வச்சிருக்கான் கேரம் பையன். இல்லடா நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன சொல்றேன்னா இத பேசி தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா அதுல. அத வேற சூப்பரா பேசியிருக்கேன்னு வேற 4 பேர் வந்து பிரைஸ் கொடுக்க அவளுக்கு கை இங்க பாரு தட்டுறாங்க. சொல்றதுக்கு அது எதுக்குன்னா அந்த பிரைஸ் எதுக்குன்னா அது வந்து பின்னாடி வந்து இது வரும், இது செட்டப் பே ஆஃப்ல வந்து அந்த அதை தூக்கி போட்டு உடைக்கணும். அவ அந்த அப்பா மேல இருக்க வெறுப்பு காட்டுறதுக்காக ஏதோ ஒண்ணு, அது ஒரு சும்மாவா போற போக்க வச்சுக்கிட்ட சீன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த படமே வந்து சிலந்தி வலை மாதிரிங்க. படமே நீங்க ஒரு வெப் பிச்சிங்கன்னா அப்படியே படமே இதாயிரும். அவன் வந்து இந்த பையன் ஏதாவது ரொம்ப இந்த அவன் ரொம்ப நாளா பேசிட்டு இருப்பான் தெரியுமா? ஒரு கதை ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது செமையா ஒயின் மாதிரி ஆயிரும், அது வந்து செம டேஸ்ட் ஆயிரும்னு. இந்த கதை வந்து அவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது வந்து கைதி படம் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணானா. ஓகேவா? சரி. அப்போ எவ்வளவு ஒரு 5 வருஷம் இருக்கும்டா. கைதி வந்து 6 வருஷம் இருக்கும்டா. 6 வருஷம் இருந்து இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி இந்த சீனுக்கு அந்த சீனுக்கு லிங்க், அந்த சீனுக்கு இந்த சீனுக்கு லிங்க், அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கானே தவிர அதோட பேஸ் படத்துல வந்து ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கான்றத கடைசி வரைக்கும் அவன் செக்கே பண்ணல போட்டிருக்கா. இந்த துப்பாக்கி விஜய் மாதிரி நூல் கட்டிட்டு இருந்திருக்கான் வீட்டுல. ஆமா ஆமா எடுத்துக்கிட்டா இது இருக்காதுங்க. இப்ப இதுக்குள்ள இருக்கா, இதுக்குள்ள 5 கோழி இருக்குன்னு, இப்ப இதுக்குள்ள 10 கோழி இருக்குன்னு, அதான சிக்கன் 65ங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான் மாப்ள. ஏன்டா பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கறதுக்கு இது பொய் சொல்றாங்களா, அதுல பிரைஸ் வந்துருதான், அதை அடிச்சு உடைச்சிடறாங்களா, எல்லாமே புதுசு புதுசு சீனா யோசிச்சு அதுக்கு செட்டப் அஃபேர் வச்சு கெத்து காமிச்சிருக்காரு இல்லையா ஒரு ஸ்கிரீன் பிளேல. அத வேற கைதி ரிலீஸ் ஆகிற 5 நாளைக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் வேற பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால இப்ப நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மண்டையில, இவர் கெத்துன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஐயோ இதுக்கும் கைதிக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு. உண்மையில ஒரு கைதியே கிடையாதுங்க, அவரு ஒரு நடிகர். அவர் நடிகர்ங்கிறதுனால நடிகர்னு சொல்ல முடியாது, நடிச்சாதான் நடிகர்னு சொல்ல முடியும். நடிச்சா வச்சிருக்கானுங்க. நீ வேற, இவர் என்ன நடிகர், அந்த டெஃபண்டமா வருவாங்க போ இதுல கோர்ட்டுக்குள்ள 4 பேரு, அவங்க தான் நம்ம சரி நடிகர். டேய் ஐயோ மாப்பிள்ள, அவனுக்கு ஏதாட்டா கெத்து. டேய் இந்த படத்துல எல்லாமே சூப்பர்ரா. சத்தியமா சொல்றேன், அந்த டைரக்டருக்கு ஒண்ணுதான் சொல்றேன், அவன் சூஸ் பண்ண ஜானத்தை மாப்பிள்ள, இது சீரியஸ் படமா அவன் எடுத்துட்டான். காமெடி ஜானர் மட்டும் எடுத்துருந்தான்னு வச்சுக்க பிச்சுட்டு ஓடி வந்திருக்கான். அந்த அளவுக்கு காஸ்டிங்ல பின்னி எடுத்துருப்பான். டேய் செம படத்துல எதுக்குமே காசு இல்ல போறடா இவனுங்கள்ட்ட. ஆமாண்டா, காசே இல்லடா இவனுங்கள்ட்ட. பாவமா இருக்குடா அதை பார்க்கும்போதுதான். கீர்த்தி சுரேஷ், ஜெயம் ரவி இவனுங்க மட்டும் தான்டா ஆக்டர்ஸ். மத்தவனுக்கு சமுத்திரகனி இந்த மாதிரி ஒரு 4-5-10 ஆக்டர்ஸ் வச்சிருக்கானுங்கடா. மிச்சம் இந்த சைடுல வரானு தெரியுமா, இவனுக்கு எல்லாத்தையும் எங்க இருந்து எடுத்து வந்தானே தெரியலடா. ஏதோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணல. வடக்குப்பட்டி ராமசாமியில மேகா ஆகாஷ்க்கு அப்பா ஒருத்தன் வருவான் தெரியுமா? ஆமா, அவன் தான்டா இந்த படத்துல வந்து அந்த சீனியர் ஊமையனே, அந்த வயசான ஊமையன் மூஞ்சில மார்க் போட்டுலாம் இருப்பாரு. டேய் என்னடா அவனை பார்த்தாலே காமெடியா இருக்கும்டா. அவனை கொண்டு போய் வந்து ஒரு பல கொலை பண்ண பெரிய பிரபல அதை விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிரிப்பா இருக்கிறது என்னன்னா, ஒருத்த ஃபுல் மொட்டையா ஒருத்த உட்கார்ந்து இருப்பான் தெரியுமா? ஆமாண்டா. ஆக்சுவலா எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, கான்டெக்ட் சொல்லிடுவோம் ஆடியன்ஸ்ட. கான்டெக்ட் என்னன்னா, அந்த சீன்ல வந்து அவங்க ஒரு டெஃபெண்டம் 4 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்களோட கில்லிங் மெத்தட் ஒண்ணு இருக்கும். அந்த கில்லிங் மெத்தட பத்தி கீர்த்தி சுரேஷ் போய் இன்டர்வியூ எடுக்கிறா. அவங்க மூலமா வந்து நம்ம ஆள் வந்து இவரு ஜெயம் ரவி அதுல கனெக்டடா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கான்டெக்ட். இந்த கான்டெக்ட்ல டேய் இப்ப ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆச்சு தெரியுமாடா, ரீசெண்டா ஒரு மீம் பரவிட்டு இருந்துச்சு தெரியுமா, அமெரிக்காலயே எங்கேயோ சைன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க டிவில. ஆமா ஆமா, பேச சைடுல நின்னு சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க டிவில வரும். ஒரு அம்மா வந்து அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி சேர்ந்து கொஞ்சம் 2-3 நாள் சைன் லாங்குவேஜ் பண்ணிருச்சு அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க, டேய் இது சைன் லாங்குவேஜே பண்ணல, இவ சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காடா இவ அப்படின்னு சொல்லி அவ ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சானுங்க. சரியா? இந்த படத்துல இவனுக்கு வரானு தெரியுமா அந்த 4 பேரு, நான் அடிச்சு சொல்றேன்டா, அவனுக்கு பண்றது சைன் லாங்குவேஜே கிடையாதுடா. அது சைன் லாங்குவேஜும் கிடையாது, ஆக்டிங் கிடையாது, என்ன கருமனே தெரியல மாப்ள அவனுக்கு பண்றது. நீ வேணா எக்ஸ்பர்ட் யாரையுமே கூட்டி வரலடா, இதெல்லாம் பேசிக்கா நம்ம பண்றதுடா. சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னோடனே வானத்தை காட்டுறாங்க, கையை நீட்டுறாங்க. நம்மளையும் பேசிக்கா பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான்டா. இதுல யாரையுமே அந்த டைரக்டர் தான் ஆந்தனி பாக்கியராஜ் தான் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் அந்த படத்துக்கு.
எப்படின்னு வச்சுக்கேன், இப்ப அதான் நீ சொன்ன மாதிரிதான். இப்ப உங்க ஒய்ஃபை கத்தியால குத்திட்டாங்கன்னா எப்படி காட்டணும்? ஒய்ஃபுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒய்ஃப் கத்தியை காமிச்சிட்டு குத்துறது எப்படின்னா, நீ சும்மா இப்படி குத்துவாங்க தெரியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு அந்த ஆமா. சீன் வந்து. அதுதான் வந்து அவனோட சைன் லாங்குவேஜ் இவனுங்க சீன்ஸ். டேய் இவனுங்க சைன் லாங்குவேஜ் கத்துக்கடா, டம் ஷாட்ஸ் விளையாண்டு இருக்காங்கடா, புரியுதா? இவனுங்க வந்து சந்திரமுகி மேல காமிக்கிற பாருங்க, சந்திரனு ஓகே, முகி அப்படின்னு சொல்லி மூக்க காமிப்பான் காமிச்சாரு. தெரியுமா, அந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்கடா. ஐயோ டேய் பாவமா இருக்குடா. ஆனா அவன் வந்து கஷ்டமா இருக்குடா எனக்கு. இவனுங்களை வச்சு 70 நாள் ஷூட்டிங் எடுத்ததுக்கு ஆக்சுவலா உனக்கு இந்த சீன்லாம் வந்து அதோட இன்டென்சிட்டி தெரியும்னா அட்லீஸ்ட் கிரௌட வச்சு பண்ணியிருந்தாலாவது ஓரளவு கொஞ்சம் பிலீவபிளா மாறி இருக்கும்டா. அவனுக்கு அந்த இல்லங்க, அந்த இதுவும் நீங்க கிரவுட் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, இந்த சீன்லாம் ரூம் குள்ளதான் எடுக்கிறானுங்க. இந்த சீன் ஆமா எல்லாம் எப்படி ஆமா பிரச்சனைன்னு சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லடா இந்த இப்போ வந்து படத்துல ஒரு அந்த இல்ல, அவன் மினிஸ்டர் என்ன சொல்றான்? இல்ல சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லு, நீ சொல்ல வந்த சொல்லு. ஒண்ணு இல்லடா, இந்த எந்த படத்துலயுமே இந்த கிரௌடுன்றதுக்கான கான்செப்டே இல்ல, சரியா? பாதி தூரத்திலேயே எல்லாமே க்ளோஸ் ஷாட்ஸ், எல்லாமே அந்த ஓரத்துல. இப்ப ஏதாவது இப்ப ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் இந்த ஒரு ஒரு பெரிய கிரௌடு மாதிரி காமிச்சிட்டு ஒரு 5 பேரை மட்டுமே அந்த பக்கத்துல அப்படி தூரமா வச்சு காமிச்சு மொத்தமா முடிச்சிடறாங்க. நமக்கு அது கிரௌடு மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. அது ஒரு அது ஒரு உண்மையிலேயே அந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்றது ஃபீல் ஆக மாட்டேங்குது. இந்த தியேட்டர் பிளேல எல்லாம் தூரத்துல நடக்கும்போது ஒரு 4 பேர் இங்க நடந்துட்டு இருப்பான், 4 பேர் இது ஒரு இடத்துல இருக்குது, அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அது ஏதோ இந்த பிரச்சனை நினைக்கிறேன்டா, மேபி ப்ரொடக்ஷன் பிரச்சனையா ஏய் இல்ல நான் வந்து இது பிளான் இத பண்ணதே பத்தி ஆக்சுவலா இப்படிதானா? இல்லடா கடைசியில டேய் இத பத்தி இவனே ஆக்சுவலா நான் கடைசியில சொல்றேன்டா. இதோட லாஜிக் ஒரு பெரிய லாஜிக் இருக்கு இதுல. இந்த இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவோட லாஜிக் வந்து நம்ம கடைசியில பேசுவோம். ஓகே ஓகே கிராஃப்டா ஓகே. இப்போ இந்த பிரச்சனை இல்ல. இப்ப சீன்ஸ் எல்லாம் எடுத்து தனியா பேசினாலே ஆக்சுவலா வந்து இதுல நிறைய பிரச்சனை இருக்கும்டா. இது யோசிச்சுங்க. இப்ப படத்துல டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் வந்து நான் வேற லெவல்ல அவங்கதான் இதை வச்சுதான் படமே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் கொண்டு வரான் இல்லையா? அதுக்கு என்ன ஆமா பண்ணியிருந்திருக்கணும்? அட்லீஸ்ட் இதையாவது பண்ண இந்த குட்டி ரிசர்ச்சாவது பண்ணியிருந்திருக்கணும்ல. இல்லன்னா நடிக்கிறவனுங்களாவது ஆத்தென்டிக்கா நடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நீ ஆல்ரெடி பாவமா தான் காமிக்கணும்னு நினைக்கிறதா உன் இன்டென்ஷன். பாவமா ஆமா காமிக்கணுங்கிற தேவை கிடையாது. எவனுக்கும் பாவமே கிடையாது இப்ப ரியல் லைஃப்ல, சரியா? ஆமா. அதுவும் அவனுக்கு கொலை பண்ணிட்டு போயிருக்கிறானுங்க ஜெயிலுக்குள்ள, சரிங்களா? பாவங்கிற இது இல்ல அதுல. ஆனா டேய் ஆனா டேய் 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 நீங்க டேய், வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்றா. அவன் வந்து உயிரை எடுக்கிறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு சொல்லுவான், ஓகேவா? இல்ல செகண்ட் ஒருத்தன் ஒண்ணு என்ன தெரியுமா சொல்லுவான்? ஜான் கத்தி எடுத்து மொளம் வயிற்றுல இறக்குனேன்னா மோளத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ராஜா உனக்கு பேச்சு போட்டி கூட்டு வந்தாங்களா இல்ல ரைமிங்ல பாட்டு எழுத போறியா? எனக்கு புரியல ஹரி. இப்போ நம்ம சின்ன வயசுல யோசிச்சு வரேன். ரைட்டிங் அப்படின்னு ரைட்டிங் அப்படிங்கறத வந்து நீ எப்படி அசியூம் பண்ணி வச்சிருப்ப? டயலாக்ஸும் எதுகை மோளையில எழுதுறது, இயைபு அப்படி எல்லாம் வரும், ஆக்சுவல் வேண்டும் படத்துல அப்படின்லாம் படத்துல வரணும் கடைசி. படத்துல ஒரு ரைட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஸ்கிரீன் ரைட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ரைட்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்குவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா விஷுவல்ஸையும் டயலாக்ஸையும் எழுதிடுவார், ஆக்ஷன்ஸையும் டயலாக்ஸையும் எழுதிடுவாரு. அதுதான். ஆமா ஆனா இவரோட அசம்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ரைட்டருங்கிற வந்து எதுகை மோனையில எழுதுருவேன். ஆமா. அதுதான் இவரோட அசம்ஷன். நான் நல்லவனா இருக்க என்னையே நல்லவனா நடிக்க வச்சிட்டீங்களேடா அப்படிங்கிறது. எவனையே தோல்ல தூக்கி போட்டு போற எனக்கே பயம் காட்டுறியா அப்படிங்கிறது. யார் ஆமா. நீ? நான் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கேங்கண்ணே அப்படி. எவனை என்னடா கேக்குற மாதிரி இருக்கு. என்னென்னமோ எனக்கே பயம் காட்டுரு. அம்மாவும் கடவுளா கொடுத்த 2 ஏஞ்சல்ஸ் ஒண்ணு அம்மாவும் அதுக்கு கடவுள் என்னமோ சொல்லுவாமாப்ல. இந்த இவன் எங்க தெரியுமா இதெல்லாம் கேதர் பண்ணிருக்கான்? ஏதோ ஒரு கேலண்டர் வாங்கியிருக்கான்டா, நியூ இயர் கேலண்டர். தினமும் தினமும் ஒரு திவ்ய நாமம்ங்கிற மாதிரி எழுதி போடுவானு தெரியுமா அதுல? அதை நோட் பண்ணிக்கிட்டே ஆமா. வந்திருக்காப்ல ஜி. நோட் பண்ணி இப்ப இதை எப்படி நான் ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணிட்டு ஸ்கிரீன் பிளே ஓவர் அப்படின்னு சொல்லி ரைட்டிங்க அப்படின்ட்டு வந்திருக்கிறாப்ல பிரதர். அவனோட இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன்டா. அதுல அவன் இதான்டா சொல்றான், இந்த மித்ரன்ட்ட வந்து இந்த படத்துக்கு வந்து இரும்பு திரையில ஓவராலா பணத்தோட இதே டிஃபரன்ஸ் வந்து ஒரு வரியில சொல்லணும்னே டக்குன்னு ஒண்ணு சொன்னானா. 500 ரூபா நம்ம நாட்டுலதான் 500 ரூபா டாக் டைம் ரீசார்ஜ் பண்றவனுக்கு ஃபுல் டாக் டைமும் 10 ரூபாய்க்கு பண்றவனுக்கு 7 ரூபாயும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெண்டிங் டயலாக் நேச்சர் இது சொன்னானா. பண்றானுங்க. இது வந்து என்னன்னா ஏழைக்கு தான் வந்து காசு பிடிப்பாங்க. அதே வந்து பணக்காரனுக்கு வந்து காசு பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாட்டுல வாழ்றோம். பணக்காரனுக்கு தான் சலுகை, ஏழைக்கு சலுகை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜி. ஓகேவா?
சரி. அவன் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணானா இந்த படத்துல வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கணும் இவனுக்கு வந்து. அந்த இடத்துல ஆமா, அதாவது இது எங்க மாறுதுன்னா இது ரொம்ப ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ரா. அந்த சங்கரோட சுஜாதா டைப் டைம்ல வந்த படங்கள் இருக்குங்க, அது ஞாபகம் இருக்கா? அந்த சமூகத்தை சீர்திருத்துற படம், அதுல எல்லாம் இந்த ஒரு டயலாக் வரும்டா. இந்த படத்துல எப்ப சமூகத்தை சீர்திருத்த, நீ எதுவுமே புதுசா சொல்லியடா. அதுல ஒரு டயலாக் இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டயலாக் அது வந்து எப்படி இப்ப சங்கர் படத்துலயோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு படத்துல நல்ல படத்துல வருது அப்படின்னா அந்த டயலாக் வந்து அந்த சீனோட பெஸ்ட் பார்ட்டா இருக்காது. அந்த சீனுக்கு ஒரு கொட்டேஷன் ஆட் பண்ணும் கடைசியில. ஒரு பஞ்ச் வச்சு சீனை க்ளோஸ் பண்ணுவோம்ல, ஒரு க்ளோஷர் கொடுக்கும்ல ஒரு சீனுக்கு. ஏற்கனவே அந்த சீன் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்காக ஒரு குட்டி க்ளோஷர் வைக்கிறதுக்கு தான் இந்த டயலாக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனா இவனுங்க எப்படி இந்த கிரிஞ்சு டைரக்டர்ஸ் எப்படி இதை எடுத்துக்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான ஒரு அதிக பசங்க டயலாக நான் வச்சுட்டேனால இந்த சீன் செமையாயிரும்னு நினைச்சுக்கிறானுங்க. அப்படி ஆகாதுடா. அது ஆக்சுவலா வந்து சீன் மொக்கையா இருந்து இந்த ஹீரோ மட்டும் புளுத்தி மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்குவேன், அது செம நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எவனை தோல்ல தூக்கி போட்டு போயிட்டு இருக்கே எனக்கே நான் உனக்கு 10 நிமிஷத்துல பயம் காமிக்கிறேன் பாக்குறியா? எது எனக்கா? நான் எவனை தூக்கி தோல்ல போட்டு போயிட்டு இருக்கவன், அது இது எனக்கே பயம் கட்டுறியா போட அப்படின்னு. அது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா? 10 செகண்ட்ல உனக்கு பயம் காமிக்குவா அப்படிமா. அப்படியே 2 பேரும் மூஞ்ச பாத்துட்டு பானுங்க. 10 செகண்ட் ஆயிடுச்சு என்ன எங்க பயம் காட்டுறது அவனுக்குலாம் அப்படியே ஐயோ என்னடா இது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. ஐயோ 10 செகண்ட் போ அப்படின்ற கோவமா நான் காண்டாவற சமுத்திரகனி காண்டாவல நான் காண்டாவற. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. சமுத்திரகனி மண்டைக்குள்ள சீசோஃப்ரெனிக் ஆயிட்டு இருந்திருப்பா, என்னடா இதெல்லாம் டயலாக் அப்படின்னு. சமுத்திரகனி ஆக்சுவலா நல்லா டயலாக் எழுதுறவன்டா, பாவண்டா செதறி இருப்பான்டா இந்த டயலாக் எல்லாம் கேட்டு. புரியுதா? இப்ப இவன் பண்றதே வந்து ப்ரோ லெவல்ல பண்றவன்டா சமுத்திரகனி. அவ்வளவுதான் கரெக்ட். அவனுக்கு எக்ஸிகியூஷன் லெவல் தெளிவா தெரியும், புரியுதா? அட்லீஸ்ட் அது எப்படி நேச்சுரலா எக்ஸிக்யூட் பண்றதுனாவது தெரியும். இப்ப இந்த அப்பான்னு ஒரு படம் வந்திருக்கு, பாத்திருக்கியா சமுத்திரகனி? இது நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் அந்த படம். அந்த படம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா அந்த படத்துல பாத்தேன்னா எல்லா சீனுக்குமே வந்து கொட்டேஷனா இவன் டயலாக் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அதுல ஆக்சுவலா நல்ல ஸ்டோரி இருக்கும். அதனால இவன் நார்மலாவே இந்த மாதிரி புளுத்துறப்பான்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதனால இவன் சொல்றதுல தப்பு இல்ல, இவன் கேரக்டர் புளுன்னு தான் சொல்றாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து ஜெயம் ரவி ஏன் புளுத்துறாருன்னு உனக்கு புரியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா இது ஜெயம் ரவியோட கேரக்டர், புரியுதா? ஜெயம் ரவியோட கேரக்டர் புளுத்துறதுதான். ஆபத்துன்னா நீங்க யார கூப்பிடுவீங்க? சாமியை கூப்பிடுவீங்க? நான் போலீஸ கூப்பிடுவேன். ஏங்க படியில இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா போலீஸ் ஏங்க கூப்பிடுவீங்க? ஆம்புலன்ஸ் தாங்க கூப்பிடுவீங்க. ஆமா, ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடுவேன். அது யாரு கொண்டு வர்றது? அவர் சாமி தானே. போ ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் அப்படியா? அன்புமணி ராமதாஸ் ஒரு பேர்ல இது இருக்கு பிரதர், அது என்னன்னு தெரியல. அதை நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன பிரதர்? ஆம்புலன்ஸ் உலகம் முழுக்க இருக்கு. ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அவருங்கறானுங்க பிரதர். இது ஒரு இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தெரியல, அதை விடுங்க. ஆனா அத சொல்லுங்க, ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வருவார் பிரதர், அதனால அவர்தாங்க சாமி. ஆமா ஆமா சரி. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வெட்ட வராரு பிரதர். இப்போ நீங்க தெளிவான இடத்துக்கு வந்துட்டீங்க. சரி ஓகே, அவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர். இப்போ உங்களை ஒருத்தர் வெட்ட வராரு, நீங்க யார கூப்பிடுவீங்க? போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ கூப்பிடுவீங்க. அப்படி இல்லன்னா போலீஸ் உங்க நம்பர் தெரியல, உங்களுக்கு போலீஸ் நம்பரும் தெரியலன்னா ஓடுவேன் அங்கிருந்து. ஓடுவேன். அப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவேன், ஓகேவா? தலைவன் வந்து நீட்டா வந்து ஒருத்தன் வந்து கதிர்னு ஒருத்தப்பான், அவன் தான் வந்து துரத்திட்டு இருப்பான். அவன் யாரு என்ன எந்த விவரமும் தெரியாது, ஓகேவா? உயிர் பயத்துல துரத்திட்டு இருந்தா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போன் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த இடத்துலதான் நீ புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி. புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான டைமிங் கூட யோசிச்சுக்கலாம், எப்படி நம்மள வெட்டி போடுவானுங்க, சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டா கையை கீது ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவனோட அறிவு பாதி அறிவுதான் இருக்குங்கிறதுனால கேரக்டர் அதை விட கம்மியா இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த சீன்லயே அந்த வெட்ட வராங்க தெரியுமா, வாங்க அவனை போட்டு அடிப்பாங்க. யார் அடிப்பான்னு கேட்டா இவன் சமுத்திரக்கனி, அந்த 2 வில்லனுங்க இருக்கானுங்க தெரியுமா, அவனுங்க எல்லாம் சமுத்திரக்கனி கிட்ட வந்து அந்த பஞ்சு அதான்டா லத்தி எல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த ஃபேக் லத்தி இருக்கு தெரியுமா, பஞ்சு லத்தி, அந்த மாதிரி பஞ்சு கட்டையை கொடுத்தாங்க. அவன் குடிக்கும் போது அந்த ஒத்த கையில அடிக்கிறான், ஒத்த கையில போன் பேசிட்டோ இல்ல ஒத்த கையில அவளை புடிச்சிட்டோ,
அப்படியே அந்த பஞ்சு அப்படியே ஆடுதுடா. எனக்கா சிரிப்பு தாங்கல. டே இதெல்லாம் எப்படா எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப எவ்வளவு மாறி மாறி எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப இந்த பஞ்சு ஆடுதுடா. எனக்கு சிரிப்பு தாங்க, ஐயா இந்த சீனை முடிங்கயா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. பாவண்டா சமுத்திரன் போட்டு அவருக்கு வந்து மனசே இல்லாம நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சமுத்திரக்கனி இல்ல இன்னொன்னு சொல்ற பாரு. இன்னொரு ஃபேக்ட் வாங்க. இன்னொரு ஃபேக்ட் செக் என்னன்னா, தொண்டன் ஒரு படத்துல இவரே ஆம்புலன்ஸ் டிரைவரா நடிச்சிட்டாரு சமுத்திரகனியன். அந்த படம் வந்து ஃபார் பெட்டர் தென் திஸ் மூவி. சரியா? அதுலயும் இப்படிதான் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஃபார் பெட்டர் தென் திஸ் மூவி. அவரே கூப்பிட்டு வந்து தொண்டன்ல அவர் யாருக்கு எதிரா பேசினாரோ அந்த கேரக்டர் நடிக்க வச்சிட்டாங்க. பாவமா இருக்குடா எனக்கு சமுத்திரக்கனியன். இதுல வந்து ஹீரோ ஆம்புலன்ஸ் டிரைவருங்க அப்படின்னு சொல்லிதான் கலந்து, டேய் அதை நானே பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அவருக்கு. கனியண்ணா வந்து கனியண்ணாவோட எல்லா படத்தையும் ஒருத்தன் உட்காந்து வெறித்தனமா பார்த்திருக்கிறான்னா நீங்க எவ்வளவு அளவுக்கு வந்து அந்த ஒருத்தன் அட்வைஸ் பண்ணா கேட்கறதுக்கு தயாரா இருப்ப. ஏன்டா டேய் லைஃப் லாங் அட்வைஸ் வாங்குறதுக்கு தொண்டன்ல அந்த அண்டர் ரேட்டட் ஜெம் ஆஃப் தமிழ் சினிமா நடிச்சிருக்காரு. அது தெரியுமா உனக்கு? யார் அந்த அண்டர் ரேட்டட் ஜெம் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லி பார்ப்போம். சரண்ராஜ். கேஎல் ராகுல். கேஎல் ராகுலா? கேஎல் ராகுல் யாரு? நம்ம விக்ராந்த், மிஸ்டர் விக்ராந்த் தான் வந்து செகண்ட் ஹீரோ. ஓஹோ, விக்ராந்த் எல்லாம் படம் நடிக்கிறாரா? அது ரொம்ப பழைய படம். 2017 எனக்கு அந்த படம் அதுல சுனைனா வருவான்னு நினைக்கிறேன். கரெக்டா? எபிக் லெஜெண்டரி ஆக்டர் சுனைனா வந்திருக்காங்க. அவங்களும் இருப்பாங்க. தம்பி ராமையா வந்திருப்பாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தம்பி ராமையா அது வந்து டிஃபால்ட்டா தம்பி ராமையா ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு தெரியுமா? இங்க பாரு, அந்த படத்தை டைரக்ட் பண்ணதே அது சமுத்திரகனியன் தான். அவரையே கூப்பிட்டு வச்சு இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்கல்ல. வாட் அ மேன். இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெயம் ரவி பண்ண நினைக்கிறத அவன் வந்து எஃபிஷியன்ட்டா பண்ணிட்டு இருக்கான்ல சமுத்திரகனி. அதனால இந்த படத்துல அவன் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துங்கடான்னு சொல்ல பண்றான். ஏன்னா ஜெயம் ரவி வந்து தனி ஒருவன் படம் ஓடுனதுக்கான மெயின் ரீசன் வந்து கேமரா பார்த்து அவன் பேசுற டயலாக் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அது காரணம் வந்து அவங்க அண்ணன் தெளிவா படம் எடுத்துட்டாரு. நல்ல ஸ்டோரி இருந்துச்சுங்கிறது தெரியல அவனுக்கு. அதுக்கு ஒரு படம் எடுத்து அடி வாங்கினானா, அந்த படம் அடி வாங்குறதுக்குள்ளே இதை கமிட் பண்ணிட்டான் போல. அதனால இதையும் எடுத்து அடி வாங்கும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கானுங்க. அவனுக்கு அந்த இன்னேட் நேச்சர் ஆஃப் நான் வந்து கருத்து புளுத்தி ஆகணுங்கிற ஒரு இது இருக்கும் போலடா. ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்லடா இவனுங்க எல்லாம் சி சென்டரை நோக்கியே தான்டா படம் ஆடுறானுங்க. அந்த இன்டர்வியூல ஏதோ ஒன்று சொல்லுவான், எந்த சி சென்டருமே இந்த டைலாக் எல்லாம் பார்த்து அப்படியே ஆர்ப்பரிக்க மாட்டான்டா. செருப்புலயே அடிக்கலாம் தானே தோணும் அவனுக்கு. யாரா இவன் மயில பேசிட்டு இருக்கான் என்ன தோணும். அடங்கமறு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்டா. ஓகேவா? உனக்கு இப்படிதானே தெரியுது. அவன் எந்த ஊர்ல போய் பார்த்திருக்கானா, அந்த ஊர்ல நல்ல ஓட்டமா நல்ல லாபம் எடுத்த படம். ஓகேவா அப்படின்னு சொல்லி அப்ப ஏதோ ஒரு இடத்துல அந்த படம் ஓடுதா. ஓகேவா? அந்த இடத்த வந்து ஜெயம் ரவி லாக் பண்ணிக்கிறான். இவன் தானே நம்மளோட ஆளு. இவன் போற எல்லா இடத்துலயும் ஆளை போடுங்கடா. இவன் போற எல்லா தியேட்டர்லயும் நான் படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி இறக்கிட்டு இருக்கான். அதுதான் அவனோட பிரச்சனை. இவனை பார்த்தாலே இவர் நல்லா நடிக்கிற மனுஷங்கிற ஒரு கருத்தை திணிக்கிறாரு அந்த இடத்துல. இவரா என்னங்க ஒரு 200 ரூபாய் வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஓடிடணும்னு பாக்குறாரு பாவம். நீலாம்பூர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து நீலாம்பூர்காரங்களை கேரக்டர் பண்ணி படம் எடுக்கிறான் போல் இருக்குடா. அந்த லொகேஷன்லாம் சொல்றீங்க. சரி விடுங்க. வாங்க, நான் என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நீ ஒரு கொஸ்டின் கேட்டல, அந்த மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சரியா? இது வந்து நீங்க யார் 2 பேர்ல யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். இது வந்து என்ன ஜானர் படம்? சைரனஸ் வாட் ஜானர்? த்ரில்லருங்க. சரி, நீங்க சொல்லுங்க. சென்டிமென்ட்ங்க. அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த படம் வந்து இல்ல அதான் நீ எந்த பிராட ஜானர் வந்தாலும் இது வந்து ஒரு டைம் டிராவல் நீங்க யோசிக்க மாட்டீங்க. நான் ஒரு சீன் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா?
இவனுக்கு அந்த இவன் ஃபர்ஸ்ட் கொன்றுவாங்க சரியா, யார இந்த மீச வச்சிருப்பாருல அழகம் பெருமாள், மீச வச்சிருக்க அழகம் பெருமாளை கொன்றுவாங்க சரியா. ஆமா ஆமா கொன்னதுக்கு அப்புறம் ஆமா இவனும் ஜெயமன்னாவும் யோகி பாபுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா. அது பின்னாடி வந்து இரவு பேசிட்டு ஆமா 10:30 மணி. நீ ஆ. நைட்டு சொல்றேன், நான் நெக்ஸ்ட் டே சொல்றேன் ஆமா சரியா. நெக்ஸ்ட் டேவோ அந்த டேய் டேய் இரு டேய் நீ இரு இரு கரெக்டா வாங்க சொல்றடா. வாங்க, நான் தான் வருவேன், நான் வந்து அவர்ஷன்ல இருக்கேன் சீனை பார்த்துட்டு சரியா. இருடா தெளிவா சொல்றேன், எனக்கு புரியலடா. இரு சொல்றேன், வரேன் எங்க வரேன்னு பாக்குறேன். அவனை கொண்டுடுவாங்க, அழகம் பெருமாளை கொன்றுவாங்க. கொன்னுட்டு அழகம் பெருவாள் அந்த இவன் டீ வந்து செத்துருவான். அதுவும் செத்ததுக்கு அப்புறம் நேபாள் பார்த்துட்டு இருப்பான் அவன். தலைவர் யோகி அழகம் சரியா பெருமாள் செத்துருவான். செத்ததுக்கு அப்புறம் இவனும் மொட்டை மாடியில யோகி அண்ணாவும் ஜெயம் அண்ணாவும் உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க சரியா. மொட்டை ஞாபகம் இருக்கா மாடியிலயா? இந்த சீனு? சரி இரு திரும்ப சொல்றேன். போன் பண்ணி அந்த இன்னொரு வில்லியா இருக்கான் தெரியுமா, யாரு கொலை பண்ண சொன்னானோ அவனுக்கே போன் பண்ணி இந்த மாதிரி லேண்ட் மேட்ரு வித்து கொடுங்கன்னு சொல்லுவான் தெரியுமா. ஆமா அது அடுத்த நாள். ஏதோ ஒரு நாள் சரியா, அவன் வந்து சொல்லுவான். அவன் போன் பண்ணி இந்த மாதிரி நான் கைரேகை எல்லாம் கண்டுபிடிச்சு கத்தி இருக்கு, ஆமா நான் அது உனக்கு ரெண்டு ஹெல்ப் பண்ற சேம் மாதிரி சீன்ல தான் என் வரும். ஃப்ரெண்டு. அப்பதான் வந்து த இரிட்டேட்டிங் காமெடி ஆஃப் தமிழ் சினிமா. இது வந்து அவருக்கு வந்து பீஸா லேட் ஆகுது, ஓ சாரி வீசா வீசா அப்படின்னு ஒரு கேவலமான காமெடி பண்ணுவாரு தெரியுமா. அந்த ஆமா காமெடி அப்பதான் வரும். அந்த சரி காமெடி வந்தோடனே அந்த வில்ல என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி காலையில 8:30 மணிக்கு வந்துறியாரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். என்னோட வீட்டுக்கோ பங்களாக்கோ ஏதோ ஒரு, அதுக்கும் ஒரு ஆமா கேவலமா ஒரு குட்டி சரோஜா காமெடி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த அப்புறம் என்ன அதெல்லாம் பண்ணுவான் செட்டப் அப்படின்னா, உனக்கு தெரியாம இருக்கு அதெல்லாம். இருடா அதெல்லாம் சொல்றதை கேளுடா ஃபர்ஸ்ட், சொல்றதை ஆ, கேளு. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்ல என்ன பண்ணுவோம், இங்க சமுத்திரக்கனி எல்லாம் பேசிருப்போம். அது ஒரு நைட் வந்து ஒரு 10:00ல இருந்து 11 மணி இருக்கும் சரியா. அடுத்து கட் பண்ணி போனோம்னு வச்சுக்கேன், அடுத்த ஷாட் எங்க போவாங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் பகல்ல உட்கார்ந்துருப்பாங்க ம். ஓகேவா. இத நீ என்ன நினைப்ப? அடுத்த நாள் அடுத்த நாள் நினைப்பேன். ஆயிருச்சு. அடுத்த நாள் நினைப்ப ஓகேவா. அடுத்த நாள் நினைப்பா அவங்க வந்து அப்பதான் வந்து அந்த இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாருகிட்டன்னா இப்ப அந்த மார்ச்சுரியில இருந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் கிட்ட. அவர் வந்து தான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஹை டெசிபல் இதெல்லாம் வச்சு காது ட்ரம் வெடிக்க வச்சு பண்றாங்க. அப்போ பேட்டர்ன் கண்டுபிடிச்சு அவ வந்து ஆளுக்கரெல்லாம் தேடி ஓகமா ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்துட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தா அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டேவிட், ஞாபகம் இருக்கா. ஆமா அப்போ ஒரு சடன் பிரேக் பிடிப்பா. அது ஒரு 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 மொக்க சீனு. என்னன்னா அவ வந்து கட்டி முடிக்காத பிரிட்ஜ் மேல வந்துகிட்டே இருக்கான். அவன் சாவலன்னு சொல்லியிருந்தா அதாவது அங்கேயே அது ஜிடிஏ மாதிரி அது கீழே ரைட்டிங், குதிச்சிருப்பான். அது இல்ல அதெல்லாம் அது ரைட்டிங் மார்வெல்ஸ்குள்ள வருங்க. அங்க வந்து இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆன்சர் பண்ண வேண்டிய செத்துறாங்கன்னா ஐயோ டெட் எண்டுங்க அது அப்படின்னு ஆக்சுவலாவே டெட் எண்ட்ல அப்படி இருப்பான். டேய் ஆனா எனக்கு இது என்ன இந்த மாதிரி ஆச்சுன்னா, இல்லடா நான் என்ன தசாவதாரம் சொல்றேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ். என்ன சொல்றேன், அந்த போலீஸ்கார மட்டும் மேடம் ஒரு 2 மினிட்ஸ் மேடம் அப்படியே இருங்க நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஓட்டிட்டு போய் விழுந்துருப்பா குழிக்குள்ள. என்னடா இங்க பாரு வாங்க கிக்கு ஃபேமிலி மூவி பாத்துருந்தோம் சரியா, ஃபேமிலியா பாத்துட்டு இருந்தோம். எங்க வீட்டுல இதே கேள்விதான் கேக்குறாங்க, என்ன சொல்லலாம் என்ன கீழே விழுந்திருப்பாளா, அப்படியே விழுந்து செத்து போயிருப்பாளா அவ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க இது நார்மலா நம்ம ஏண்டா ஒரு ஃபேமிலி ஊர்ல ஆடியன்ஸ்க்கே போலீஸ்காரி அவ பேசுறாங்க. ஒரு பாலம் ஏய் பாலத்துக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்காவ. அவ வந்து அந்த தாட்ல அப்படியே போயிட்டு இருக்காளா. டேய் இந்த மாதிரி அவன் படம் முழுக்க ஷாட் வச்சிருப்பான்டா, உங்க அப்பா எங்க போனாருன்னு சொல்லவே இல்லையேமா அப்படின்னு உடனே ஒரு ரேக் ஃபோக்கஸ் பண்ணுவான். பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். அவர் என்னன்னா ஜெயில இருக்காருன்றதுக்கு இந்த மாதிரி ஐயோ ஷாட்டு. டேய் வராதீங்க வெறித்தனமான அப்படின்னு. விஷயம் ஸ்டோரி டெல்லர் அவரு. சரி வாங்க முடிச்சிடுறேன், அந்த சீனுக்கு வந்துடுறேன்டா கிக்கு சரியா. சொல்லு. அவ போன் பண்ணுவா, போன் பண்ணிட்டு அடுத்த ஷாட் கட் பண்றாங்க. அடுத்த ஷாட் கட் பண்ணி போனா திரும்ப பகல் இருக்கும் சரியா. பகல்ல தான் வந்து இவங்க வருவானுங்க. யாரு இந்த இவங்க இருப்பான் தெரியுமா, இந்த பார்ல ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பானே, நம்ம விஜய் டிவில இருந்து ஒரு ஃபேமஸா ஒருத்தர் இருப்பாரு சரியா. ஆமா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அது கொலை பண்றது பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து என் கீழ இருந்து எடுத்துட்டேன், அவளோட வாட்ச். அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு எங்க போவான் அப்படின்னு கேட்டா, இந்த இவன் இருக்கான் தெரியுமா, யாரு அந்த உண்மையில கொலை பண்ண சொல்ல அவனோட பேர் சொல்லிடுவான். அவன் தான் வந்தான், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போவாங்க. அது வரைக்கும் ஒரு ஷாட்டு. திரும்பி பார்த்தா அந்த ஷாட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி எங்க வருவான்னு பார்த்தா ஜெயமண்ணாவும் யோகி பாபு அண்ணா அடுத்த நாள் காலையில சொன்னாங்க தெரியுமா 8:30 மணிக்கு, அந்த ஆமா ஷாட்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. சரி இந்த இந்த கட்டுக்கு நடுவுலயே ஒரு ஒரு 2 days ஆஃப் கீர்த்தி சுரேஷ் சீக்வன்ஸ் வந்து உள்ள புகுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேரலல் டைம்ல நடக்குது தசாவதாரம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து அலவன்ஸ்ல கொடுத்துடலாம்.
என்னடா parallel மனசாட்சியே time. இல்லையாடா பாப்பா? ஏது இந்த ஒரே ஒரு சீன் மட்டும் பேரலா நடக்குதா? படம் ஃபுல்லா ஆமா நடக்காம இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் பேரலா நடக்குது. அந்த சீன்லாம் ஆமா பார்த்து ஆமா செதறிட்டேன் நானு. ஐயோ என்னங்கடா கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நீ இன்னொன்னு கவனிச்சியாடா? கட் பாயிண்ட்ஸே தெளிவா இருக்காதுடா. ஆமா கரெக்ட். ரேண்டமா டேய் ஓபன் இவனுக்கு ஆகும். டேய் இவனுக்கு செக்வேனால என்னன்னு தெரியல. கிக்கு ஒரு சீன் டு இன்னொரு சீன் எப்படி போகணும், அந்த சீன் இன்னொரு சீனுக்கு எப்படி லீட் அப் பண்ணுங்கிறது இவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ரொம்ப ஓல்டு ஸ்கூல் ஆஃப் இவரோட ஃபிலிம் மேக்கிங். மிகப்பெரிய ஜிவிட்ட இருந்து என்ன ஒண்ணு சொல்ல என்ன தெரியுமா? அஹ், அஹ், அவரு கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேல கை காமிப்பானுங்க. அப்படியே பிளாஷ்பேக் போகும் தெரியுமா? அதெல்லாம் தான் இவரோட கெத்து ஸ்டைலிஸ்டிக் செக்வேஸ் நினைச்சு வச்சிருக்கிறாரு லைஃப்ல. இன்னொரு இல்ல இன்னொரு செக்வே இருக்கும்டா செம்ம வந்த வண்டியில எடுத்து உட்காரப்பான். யோகி பாபு வந்து சரக்கடிச்சிட்டு மட்டையேறுவான். இவன் வண்டி ஓட்டுறதுக்காக ஏறி இந்த சைடு உட்காருவான். ஓகேவா? என்ன இவன் வண்டியே ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னா இவன் ஏறி உட்காடுறானே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் அதிர்ச்சியா பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். கியர் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே அப்படியே லைட்டா பேன் அப் பண்ணுவான். அந்த சைரனுக்கு போவோம். அந்த சைரன்ல இருந்து பார்த்தா ஆம்புலன்ஸ் சைரனுக்கு அப்படியே டிரான்சிஷன் ஆகி அவர் வந்து ஓடு 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 அப்படின்னு சொல்லி யங் ஏஜ்ல வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்து ஓட்டு, லெஃப்ட் லெக் மட் பண்ணி ஓட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஓட்டிட்டு போயிட்டு இல்ல இருப்பாரு இல்ல கெத்தா. இந்த மாதிரி கரெக்ட் தான். இரு இரு இங்க வாங்க வாங்க எங்க வீட்ல எது சொல்றாங்க, படம் பேரே சைரன் வச்சுட்டான், இவன் வண்டி ஓட்டுறது எதுக்கு இப்ப சர்ப்ரைஸா காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல கேக்குறாங்க இந்த சீக்வன்ஸுக்கு. ஏன்னா படம் பேரே சைரனு சரியா, அவன் ட்ரெய்லர் ஃபுல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரா காமிச்சிட்டான். இந்த இடத்துல இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்? அதுவும் உனக்கு வந்து வண்டி ஓட்டவே நீ அந்த தெரியாதுங்கன்ற ஒரு மூமெண்ட் காமெடி உனக்கு வேற. புரியுதா இல்லையா? உனக்கு ஏய் புரியல. அவன் இவனுக்கு யோகி பாபு கிட்ட பேக்கேஜிங் பண்ண வந்துட்டு தெரியலடா. அதான்டா இல்லடா அந்த உங்களுக்கு புரியல அந்த சீனை எப்படி நீங்க கன்சீவ் பண்ணிக்கணும்னு. யோகி பாபுட்ட வந்து அவன் வண்டி ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்க அந்த சீனை எப்படி கன்சீவ் பண்ணிக்கணும்னா, பாஷால வந்துட்டு இல்லங்க நான் பார்த்து போய்க்கிறேங்க ஓ அப்படின்னு சொல்லுவாரு தெரியுமா அந்த அந்த சீன். மாதிரியா? அந்த மாதிரி நீங்க அந்த ஓ எடுத்துக்கணும். மாதிரி அதுக்குதான் அப்பயே பாஷா ஐயோ என் தலைவன் எல்லா இது வித்தையும் அடக்கி வச்சிட்டு சீன் இருக்கானே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படின்னு. அதுக்கு ஓ மை காட் சச் ஈஸ்டர் எக் வச்சிருக்கான்டா. அவன் வந்து அவங்க அம்மா வந்து உள்ளுக்குள்ள போய் நண்டு சூப் நண்டு லாலிபாப் சாப்பிட என்ன படம் பாத்துக்கிட்டு இருப்பான் பாஷா. தெரியலடா, அதெல்லாம் நான் கவனிச்சியா? பாக்கலடா. டேய் என்னடா நண்டு கவனிக்கலடா டேய். லாலிபாப் சாப்பிடு அவன் கையில போட்டு தலைவரை போட்டு அடிக்கிறாங்களே, தலைவர் வாயில இருந்து தக்காளி சட்னி அப்படின்லாம் ஏதோ ரைமிங்ல ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பான், பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான், அப்படியா? அனாத்திக்கிட்டே இல்ல இருப்பான். இல்ல எனக்கு எனக்கு அந்த சீக்வன்ஸ் அப்பெல்லாம் அந்த இலை வந்து என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, இல்லங்க இவ்வளவு பெருசா தான் கிடைச்சுன்னு ஏதோ அந்த அம்மா பேசுவாங்க. அப்பயே நான் மூஞ்சில கை வச்சிட்டான். ஐயோ ஐயோ இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா இப்படிதான் போகுது போலயே, நான்சிங் காமெடியா போகும்னு சொல்லி நகர்ந்துட்டேன். நீ என்னடா அதோட ஈஸ்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க. அங்கா ஆனா ஆமா வின்னர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யாரு தெரியுமா ஈஸி பண்ணி விட்டுருக்கா? நம்ம ஆளு இவன் மட்டும்தான். யாரு? யோகி பாபு தான் இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஈஸி பண்ணி விட்டுருக்கான். எப்படி தெரியுமா? அவன் வர்ற சீனுக்குலாம் வந்து இவனுக்கு ஃபுல்லாலாம் மியூசிக் போட்டுருக்க முடியாது. நான் ஒரு நிமிஷம் மியூசிக் தரேன். அத அப்படியே இது லூப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எப்ப யோகி பாபு வந்து பேசினாலும் ஒரே ஒரு காமெடி மியூசிக் லூப் ஆயிட்டே இருக்கும்டா பின்னாடி. பார்த்திருக்கியா? என்ன சிரிங்க, ஐயோ அதுக்குள்ள சிரிங்க, பாராட்டுங்க, கவனிக்கலடா நானு. சிரிங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். வொர்ஸ்ட் ஆஃப் சரி நம்ம வொர்ஸ்ட் டேய். டேய் படத்துல கிக்கு ஆனா நம்ம வந்து எஸ்எஃப்எக்ஸ் நல்லா ரொம்ப இருந்துச்சுடா. இவனே படத்துல வந்து நிறைய சீன்ல எஸ்எஃப்எக்ஸ் டீசென்டா பண்ணியிருந்தானுங்கடா. எந்த எஸ்எஃப்எக்ஸ் அந்த தகரத்த போட்டு தர தரன்னு தரைப்பாரு அந்த எஸ்எஃப்எக்ஸா? அங்க நினைச்சேன் இதாங்க அங்க இல்லடா, ஆனா அங்க டேய் இல்ல. இந்த ஃபிளாஷ்பேக் வெர்ஷன்ஸ் ஆக்சுவலா வந்து அவன் வந்து எதுவுமே பஞ்ச் எதுவுமே லேண்ட் ஆகல. ஓகேவா? ஆனா கிறிஸ்பா வந்து இது போட்டிருந்தான், சவுண்ட் வச்சிருந்தான். அது வந்து நம்மளுக்கு பிலியபிளா 5 பைசாக்கு அவன் எடுத்து வைக்கல. ஓகேவா? சப்புன்னு அரையறான், அது மூஞ்சி பக்கத்துலயே கை போல, ஆனா ஹெட்செட்ல கேட்கறதுக்கு பிரிஸ்டீனா கேக்குது அந்த சப்புன்னு அரையிறது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு டிஸ்டோர்ஷன் இல்லாம அந்த ஆடியோக்கும் வீடியோக்கும் லிங்க் வந்து கிளியரா கேட்கறது வந்து இன்னைக்கு தான் கேட்டேன். சரி விடு, நிறைய ஷவுட் படத்துல இந்த அவுட் டு மாதிரி எஸ்எஃப்எக்ஸ். எஸ்எஃப்எக்ஸ் டீம் ஃப்ரம் சைரன். ஷவுட் அவுட் ஆமா கொடுத்துருங்க. இல்லடா சரி நான் இருங்க ஷவுட் அவுட். முக்கியமான ம். சரி சொல்லு 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 கிக்கு. சொல்லு நீ சொல்லு. இல்ல இல்ல முக்கியமான ஒரு பார்ட்டே விட்டமே இந்த மொத்த படத்துலயும். நீங்க வந்து டைரக்டரே ஜெயமண்ணா அப்புறம் வந்து யோகி பாபு பத்தி பேசிட்டு தவிர த கிரேட்டஸ்ட் ஆட் ஆன் டு திஸ் மூவி அண்ட் ஒய் திஸ் மூவி பிகேம் சோ மச் விசாரணை இரிட்டேட்டபிள் கைதியை அவங்கள கொலை பத்தி பண்ண பேசவே இல்லையே? ஒய் ஒரு போலீஸ் ஆபீசர் பத்தி நம்ம பேசவே இல்லை படம் முழுக்க. நான் ஒண்ணே பேசவே ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப கேக்குறேன். வருத்தமா இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். எதுக்கு இந்த படத்துக்கு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீசர் அது கீர்த்தி சுரேஷ்?
எனக்கு அதுக்கு மட்டும் கோட்டா add ரெடி பண்ணுங்க. பண்ணல, ஹீரோயின் கோட்டா ஃபில் பண்ணணும். இவனு Simple. அவரு ஜெயம் ரவியோட லவ்வாடா பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் கோட்டா ஃபில் பண்றதுக்கு. இல்லைங்க, மாஸ் மசாலா படத்துல ஒரு ஹீரோயின் கோட்டா வேணும்ல, அதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு பவர்ஃபுல்லான ஏதாவது யாரையாவது போட்டிருக்க வேண்டியதானே, எப்ப வருவீங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்கும்ல, அந்த அம்மா கூட இதை விட நேஷனல் பவர்ஃபுல்லா அவார்டு இரிட்டேட்டிங் வின்னர், அப்படியே நேஷனல் அவார்டு வின்னரை பத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. நேஷனல் அவார்டு வின்னர் யாரு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த அவார்டை திரும்பி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த நேஷனல் அவார்டு டீம் கிட்ட எல்லாம் இந்த படத்தை காமிக்க கூடாதுங்க. செம மிஸ்ஃபிட்ரா அவெல்லாம் காஸ்டிங்ல. ஏதோ இதுக்கு மாறுவேட போட்டிக்கு வந்த மாதிரி அந்த அம்மாவும் நல்லா தேய்ச்சி அயன் ட்ரெஸ் போட்டு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்குடா. தெரியலடா, உண்மையில சொல்ல போனா என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கு. செம சிரிப்பா இருக்குடா அது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அந்த எந்த ஒரு சீனுமே நல்லா இல்ல. கேஎஸ் வந்த எந்த சீனுமே நல்லா இல்ல. எனக்கு வந்து பாக்குறது வருத்தப்படுறதா இல்ல பார்த்து எரிச்சலாகிறதா என்னன்னே தெரியல. அந்த கோவப்பட்டு சட்டையை முடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் தெரியுமா அந்த அம்மா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும். எனக்கா முடியவே இல்ல. ஐயோ ஏமா அப்படி பண்றீங்க, நீ கோவப்படுறத எனக்கும் டிரான்சென்ட் ஆக மாட்டேங்குது. அந்த அந்த கேரக்டரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல, எழுதணுமே எழுதி வச்சிருக்காங்க. இந்த மொத்த சீக்வன்ஸே நான் என்னன்னு பாக்குறது. இது எல்லா வெறுப்பும் யாரு மேல டிரான்சென்ட் ஆகுதுன்னா கேஎஸ் மேல. கஷ்டமா இருக்குடா. ஆல்ரெடி கேஎஸ் மேலதான் பயங்கர வன்மமா இருக்கு. இப்ப தேவையே இல்லாம இப்ப இந்த ஒரு படத்தை ஏங்க அவங்களோட ஹிஸ்டரி என்னென்ன படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்க மேல வரலன்னாதாங்க கஷ்டம். அவன் நடிச்சதே நல்ல ஜெயமன்னாக்கு எந்த அளவுக்கு மேல ஒரு ஹேட்ரட் இருக்கு, அந்த மாதிரி கேஎஸ் மேலயும் இருக்கு. அது என்ன பண்றது. ரகுதாத்தா வருது, ரகுதாத்தால வந்து அது அந்த அவர்ஷனல் எல்லாம் விளக்கிட்டு போவாங்களான்னு பாப்போம். ரகுதாத்தா யார் படம்? டைரக்டர் தெரியல, ட்ரைலர் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் என்னமோ சொல்ல வந்தா அதே மாதிரி எனக்கு இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள், இப்ப நம்ம திடீர்னு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி சிலதெல்லாம் கேதர் பண்ணி வச்சுப்போம்ல. ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது நாளை இயக்குனர்ல இவன் சொல்லுவான்டா, வெற்றிமாறன் சூப்பரா ஒண்ணு சொல்லுவான். ஒருத்தனை வந்து இந்த மாதிரி கொண்டு ஓட்டானுங்க, ஒரு ஃபேக்ட் இருக்கு, இது உண்மையாலுமே நடந்துச்சுனாலும் நீ சினிமால அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்கான லாஜிக்ஸ் நீ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாதான் அது இன்னும் பிலீவபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதுல அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எப்படி இருக்கும்னா வந்துட்டு, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் எழுதி வச்சிருப்பான். அந்த சீனை அவனோட ஆக்சுவல் லைஃப் ஸ்டோரி அப்படியே எடுத்திருப்பான். ஆனா இவன் என்ன சொல்லுவான், இப்படிலாம் உண்மையில் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்லும்போது, இல்ல சார் இது ஆக்சுவலா உண்மையா நடந்ததுதான் அப்படின்னு இவன் சொல்லுவான். அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் வெற்றிமாறன் சொல்லுவான், ஓகே உண்மையா நடந்தாலுமே இது ஸ்கிரீன்ல நடக்கும்போது உனக்கு ஆடியன்ஸுக்கு பிலீவபிளா இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா லாஜிக்ஸ் அதுல ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு இன்சிடென்ட்டை சேகரிச்சு வச்சுக்கிறதோ, இல்ல வந்து மீம்ல இருந்து ஒரு இன்சிடென்ட்டை சேகரிச்சு வச்சுக்கிறதோ பண்ணுவோம். ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக, இல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த படத்துல அப்படி கிடைச்ச ஒரு ஈவெண்ட் தான் கண்டிப்பா அந்த ஏர் ட்ரம்ம வெடிக்க வச்சு ஒருத்தனை கொல்றது அதெல்லாம். சரியா? ரியாலிட்டியில் நடந்திருந்திருக்கலாம். சரியா? ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல ஏர் ட்ரம் வெடிச்சு ஒருத்தர் செத்துருக்கான் அப்படிங்கறதுனால நடந்திருக்கலாம். எப்படிங்க அப்படின்னா, இல்ல இந்த ஏர் ட்ரம் வெடிச்சு சாகிறதுனா சவுண்ட் அந்த அளவுக்கு வேணும். அப்ப சவுண்ட் எப்படிங்க இது பண்ண முடியும் அப்படின்னா, தமிழ் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செவுத்துல கை பறந்தும்போது வேறடா வேறடா அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவான்ல, அந்த மாதிரி தாண்டா இவன் நினைச்சிருக்கான். இவன் வந்து சவுண்ட் அப்ப அதிக சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணா அப்ப ஒண்ணும் இல்லைங்க, அவர் ஃபுல்லா கட்டி வச்சிருவோம். கட்டி வச்சுட்டு நல்லா ஒரு தகர சீட் எடுத்து தர தேய்ப்போம். தேய்ச்சு ஏறுறவன் வெடிக்க வச்சிருவாங்க. அப்ப சத்தம் வருமேங்க, அது பரவாயில்லங்க, சத்தம் வந்தா அவரு சாவாரு. சத்தம் கேட்டு வேற யாராவது வந்துட்டாங்கன்னா, ஐயோ அதை யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நானும் வாங்காம இதை பத்தி இந்த சீனை பத்தி ரெஃபரன்ஸ் வச்சு பேசிட்டு எவ்வளவு முட்டாளா இருப்ப எனக்கு புரியல. பின்னாடிதான் காரை நான் ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி காரை கொண்டு போய் இவனை நிறுத்திட்டு வந்திருக்கான். சரியா? மலையில இது புடிச்சு சரக்கடிச்சிட்டு இருக்கான் அவன் ஒரு சைடுல. சரக்கடிச்சு மாதிரி இவன் இருக்கான், அந்த பாரனோட இவன் இருக்கான். பிளஸ் யாரு வேணா அந்த டைமுக்கு பாருக்கும் வரலாம் அந்த ஏரியாக்கு. சரியா? ஆக்சுவலாவே உனக்கு வந்து படத்துல வந்து இவன் வந்து இப்போ நான் இப்ப இவன்ட்ட லாஜிக்கா கேட்டேன்னா, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சீன் சொல்லுவான், இதை நான் இப்படி பார்த்தேங்க, இதை இப்படி ரிசர்ச் பண்ணேங்கன்னு. இவன் நம்மளுக்கே ஒரு சீட்டிங் பண்ணுவான். என்ன தெரியுமா? இப்போ
இவன் மட்டையாயிட்டான். அதுக்கப்புறம் இவன் வண்டி எடுக்கிறான்ல, இது எப்ப தெரியுமா வரும்? ஆக்சுவலா அங்க கொலை நடந்து முடிஞ்சிரும். ஓகே, முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இவன் ஓட்டிட்டு வருவான். அந்த கொலை பண்ணவன் கத்தியால குத்துன வண்டி ஓட்டிட்டு வரும்போது தான் இவனும் வண்டி எடுப்பான். அப்படியே பேரலா கட் பண்ணி அவன் வண்டி எடுக்கிறான், இவனும் வண்டி எடுக்கிறான் அப்படின்னு காட்டுவான். ஆனா ஆக்சுவலா லாஜிக் என்ன? அவன் சரக்கு அடிச்சு மட்டையானதுக்கு அப்புறம் இவன் வண்டி எடுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டு அவனை தகரத்தை வச்சு கொன்னுட்டு திரும்பி வந்து வண்டி எடுக்கிறான். அப்பதான் வந்து அந்த பையன் வந்து கத்தியால குத்துறான். ஓகேவா? வாங்க இந்த வாங்க கட்டை வந்து வாங்க. முன்னாடி வச்சிருந்தா ஆக்சுவலா ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இவர் தான்ப்பா கொலை பண்ணியிருக்காரு, அப்பயே வண்டி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் ஒரு இடத்துல கெஸ் பண்ணிடுவாங்கன்றதுக்காக வாண்டடா கட் எடுத்து பின்னடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஆடியன்ஸ் அதை கெஸ் பண்ணிட்டாங்க தான். ஆனா இவன் வந்து அந்த அந்த டேய் அந்த ஒரு 10 பர்பஸ் அவன் எப்படி வச்சிருக்காங்க. காமிக்கிறதே தெரிஞ்சிரும்டா. இவன் முன்னாடியே செத்துட்டான். ஜெயம் ரவி தான் போட்டிருக்கான் அவன அப்படின்னு. ஆமா, ஆனா அவன் வாங்க. எப்படி இருக்கா இதாவது உனக்கு அந்த பேசிக்கா இடத்துல என்ன ஊர் தெரியுமா ஊர் பயமா இருக்கும்? உனக்கு அந்த இடத்துல என்ன தெரியுமா பயமா இருக்கும்? ஐயோ! ஆல்ரெடி 2 வில்லனுங்கள வேற எஸ்டாப்லிஷ் பண்ணி வச்சிருக்கான். நீ இவனுங்க 2 பேர்த்தையும் போய் கொல்றேங்கிறதுலயே 20, 30 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவானே இவன் அப்படின்னு தான் பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா இது என்ன டேய், அவன் கொலை இல்லையா? பண்றதுக்கே 35 10,000 நிமிஷம் தான் இருக்கு ஆகுதுடா. ஸ்க்ரீன். கொலை பண்றதுக்கே அவங்க அப்பா அந்த பொண்ணு எமோஷன் சீனே 40 நிமிஷம் எடுத்து வச்சிருக்கான்டா கிறுக்கு பையன். அவன் வாங்க, வந்து நான் என்ன ஜெயில சொன்னேன்? இந்த படம் வந்து டைம் டிராவல் மூவி, சரியா? அந்த சீக்வன்ஸ்ல நீங்க டைமிங் பேஸ்ட் வந்து சீக்வன்ஸ் எழுதிருக்கு, அதை எதிர்பார்க்கவே முடியாது. அவர் இவ்வளவு தூரம் பண்ணி ஹெட்போன் எல்லாம் மாட்டி ஹெட்போனுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு தகரத்தை வச்சு கொண்டு வெளியே வர்றதுக்குள்ள பார்த்தா அப்பதான் வந்து அந்த புள்ளிங்க பையன் வந்து இது பண்ணுவான். அது ஆமா என்ன, கரண்டே ஆஃப் பண்ணுவான். கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு போவான். என்னடா அது, ஆமா அவன் அப்பயே வந்து அந்த இதுக்கு பக்கத்துல நிக்கிறதா காமிப்பானுங்களா? அவன் உள்ள ஆமாண்டா. போறதுக்கு முன்னாடியே அவன் வந்து இந்த ஓரத்துல தானே வெளில நின்னுட்டு நின்னு இருப்பான். ஆமாண்டா கரெக்ட். அவன் அது அப்படியே உள்ள எப்படின்னா வந்து இந்த ஆஃப் பண்றான். டேய் கரெக்ட்டா இன்டர்ஸ்டெல்லார்ல அதான்டா நீ சொன்ன மர்ஃபீஸ் பிளானட் ஞானபடுத்து. மாதிரி. ஆமா, அது அந்த இடத்துல மட்டும் டைம் வந்து ஒரு ஒரு 2 மணி நேரமா நடக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் போய்கிட்டே இருக்கும். ஐயோ, முடியலடா. இல்லடா அதெல்லாம் ஓகேடா. சச் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்டா இவனை கிக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இப்ப எப்படி காட்டுவோம்? இப்போ வந்து நான் ஒருத்தனை பிரச்சனை பண்ணிட்டேன், அவன் இப்ப என்ன மட்டை பண்ண போறான்ற மாதிரி நான் ஒரு இன்டைரக்ட் செட்டப், அண்ணே அவங்க கூட வந்து இன்னொருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா ஒரு செட்டப் வைக்கணும். ஓகேவா? அப்போ வந்து என்ன வந்து இதை வந்து எப்படி காட்டுவோம்? ஓகே, அது சஜஸ்டிவ். டேய் உன் வாய்ஸ் கேக்கலடா. ஆக்சுவலா அவ்வளவுதான்டா எடுத்திருக்கான். சஜஸ்டிவா அவன் நிக்கிறான், அவ்வளவுதான். அடுத்த ஷாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி போயிட்டான்டாவ. என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதை வந்து ஒரு அந்த அந்த சீனுக்கு வந்து ஒரு கொரியோகிராஃப் பண்ணி கொண்டு வர தேவையில்ல. அந்த சீனோட ஒரு வைட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவுமே இல்லடா. இவன் வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் கதையை எடுத்துட்டு வந்து, பண்ண வேண்டிய கதையை எடுத்துட்டு வந்து ஒரு 5 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஏதோ பெரிய ஜாதி சங்க தலைவர்னு காட்டுறானுங்க. அவன் பையன் வந்துட்டு அவன் தான் போஸ்டிங்ல நிக்க போறான்னு காட்டுறானுங்க. அவன் யாருமே இல்லாம தனியா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். என்னடா அது? டேய் கூட எனக்கு ஒரு இன்னொரு டவுட்ரா, இருடா. இது வந்து ஜெனியூன் டவுட். சரக்கு இரு அடிச்சுட்டு வாங்க, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் போறதுக்கு முன்னாடி கேக்குறேன். அந்த பையன் ஒருத்தன் இருந்தான்ல, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா, அவன் என்னடா ஆனா? அவங்க அப்பா செத்ததுக்கு வந்து இவன் பழி எல்லாம் வாங்கலையா? இல்ல யாரு அவன் அப்படி கொன்னாங்கன்னு போயிட்டான். அவனை பத்தின ஒரு ரெஃபரன்ஸே அவன் இல்லையேடா. அவன் 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 எங்க தெரியுமா போய் ஜாயின் பண்ணா? மிஷ்கின் பொண்டாட்டி லியோல ஒரு சபதம் எடுப்பா தெரியுமா? என்ன அவங்க பண்ணா? இவங்க எல்லாம் ஒரே டீம். மிஷ்கின் ஒய்ஃப் லியோல சரியான ஒரு சபதம் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. டேய். அந்த சபதத்தை எடுத்தவனே இவனும் ஒரே டீம். ஓகேவா? இவங்க எல்லாம் என்னன்னா சபதம் எடுத்துட்டு ஓகேப்பா நாளைக்கு வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பல்லு விலைக்கு வேலையை பார்க்க போயிருவானுங்கடா. இவனுக்கு செயல்லாம் செய்ய மாட்டாரு. சைரன் சம்பந்தப்பட்ட கதை சம்பந்தப்பட்ட யாராவது இதை கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த 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 ஐ மீன் அவங்க ஒரு அப்பாவை கொண்டு இருக்க ஒருத்த பையன் வந்து பழி வாங்காம எங்க போயிருக்கான்றதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க ப்ளீஸ். டேய் அது கீழே போடுறா. டேய் கொஸ்டின் போல்ஸ்ல போட்டுறா ப்ளீஸ்ரா. போடுறடா. மிஸ் பண்ணிட்டா. இல்ல எனக்கு தெரிஞ்ச அவன் என்ன தெரியுமா பண்ணிருப்பான். நான் சொல்றேன் எங்க அப்பனை நீதான்டா கொண்டான்னு சொல்லி எவனா ஒருத்தனை பேசுறதுக்கு முன்னாடியே வெட்டி போட்டு ஸ்டோரி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அவங்க அப்பாவை கொல்லுங்க எல்லாரும் இப்படிதான் சொல்லுவானுங்க, நீதான் கொண்டிருக்க அப்படின்னு எவனைய ஒருத்தனை வெட்டிட்டு கிளம்பிருப்பான் பையன். எனக்கு தெரிஞ்சு கிக்கு எப்படி இருக்குன்னா, பணம் போற வேகத்துல இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்டா. உண்மைதான், எனக்கு யோசிக்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு படம் எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு திராபையா. சரியா? இதுல இவன் பழிவாக வச்சிருந்தா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் போடா. ஐயோ அதான்டா, அதுக்கெல்லாம் போவேன். வேகமா போச்சு.
அவன் நினைச்சுக்கிறேன் இல்லையா ரைட் எனக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமாடா? டேய் கடைசியில வந்து வீட்டை சுத்தி போலீஸ் இருக்கு, அவன் எப்படி வெளியில போனா எப்படி உள்ள வந்தான் அதை மட்டும் சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன் இந்த படம் டைம் டிராவல், அத பத்தி இல்லங்க, கண்டுக்காதீங்க. இது டைம் டிராவல் இல்லங்க, இது ஸ்பேஸ் டிராவலா இருக்குங்க. வீட்டை சுத்தி போலீஸ் இருக்கு. அவ்வளவுதான், ஓகே, ஸ்பேஸ் அண்ட் பேசிக். டைம் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி போயிட்டு வந்துட்டாரு. இந்த அவன் பையனே ஒரு இதுதான்டா ஒரு கேரக்டரே மறந்து படத்தோட போயிட்டாங்க. இதுதான்டா ஒரு படத்தோட ஹைலைட். இந்த ஒரு செட்டப். டேய் வாங்க இப்ப யோசிச்சுருக்க. நான் என்ன சொல்றேன், சிசிடிவி கேமரா இருந்துச்சு சரியா? ஆமா. சிசிடிவி கேமரால தெளிவா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மொத்த இதே கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க. சமுத்திரக்கனி ஆமா, நிக்கிற திருவிழாவே. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா கரண்ட் போனதுக்கு அப்புறம் கூட தெரியுது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆனா கரண்ட் போறதுக்கு இதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்க கரெக்டா? ஆமா கரண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த சில்ற அதே கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஸ்லோ மோஷன்ல பட்டாசு கட்டிட்டு இருப்பான். அப்ப என்னடா பண்றது? ஸ்லோ மோஷன்ல பட்டாசு கட்டிட்டு இருப்பான் மாப்ள. அதெல்லாம் சிசிடிவில தெரிஞ்சிருக்காதாடா? வாங்க ஒரே நிமிஷம் கிக்கு. அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்ல இவர் சமுத்திரக்கனி அண்ணாகிட்ட இருந்து இவர் பண்ணுவார் தெரியுமா? அந்த போலீஸ் எல்லாம் எப்படி விளக்குவாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிமிக்ரி பண்ணிடுவாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? மிமிக்ரி பண்ணுவாரா? அணக்கட்டு என்னங்கடா பண்றீங்க? இது வந்து ஒரு ஒரு 1990s 1980s வாய்க்குள்ள துணி வச்சுலடா பண்ணுவானுங்க. இல்ல இல்ல ராமநாராயணன் படத்துல குரங்கு இதெல்லாம் வரும் தெரியும். ராமநாராயணன் படத்துல குரங்கு ஆடெல்லாம் வரும் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கான். இல்ல எப்படி தெரியுமா இருக்கும்? அவனுக்கு சொல்லி இவனுக்கு எல்லாம் நகர்த்தும் போதே ஆஹா இவனுக்குல இருந்து கட்டம் கட்டுறானுங்க. சமுத்திரக்கனி யாரெல்லாம் வேணுக்குனே போயிட்டு இருக்க. கீர்த்தி சுரேஷ் பாத்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க? ஒரு வேளை சமுத்திரக்கனி என்ன சாவடிக்க போறாங்க போல, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஜெயம் ரவி அந்த ஒரு போலீஸ்கார மாதிரி டப்பிங் பண்ணி இதுல சொல்லிட்டு இருக்கான். இதுல அது என்னடா அது கையில வச்சிருக்கானே அந்த வாய்ஸ்க்கு ஒரிஜினல் ஓனர் இருப்பான்ல, அவன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு புரியாதான் இருக்கு. லாஜிக்கு வேற எவனோ ஒருத்தனோட வாக்கி டாக்கி எடுத்துட்டான்டா இவன். எடுத்து இன்னொரு போலீஸ்கார மாதிரி இது பண்ணி எல்லாத்தையும் போக சொல்லிட்டு இருக்கான்டா. அந்த வாய்ஸ் சொந்தக்காரங்கிட்டே ஆல்ரெடி வாக்கி டாக்கி இருக்குல்ல. ஐயோ இல்லையா வேற போலீஸ்காரங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வருவாயா? அது வேற ஒருத்தன் இருந்து எடுப்பான்டா. அத ஒரு சீனே வச்சிருப்பான், ஒரு ஷாட் வச்சிருப்பான். அது வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுப்பான். அது வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு இவன் வேற ஒருத்தரோட வாய்ஸ் வச்சுட்டு ஆஹா வாட்ட வேற ஒரு நாலேஜ் எடுப்பாப்ல அண்ணன் எடுத்து இந்த மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அந்த போலீஸ்கார் ஓவர் தம்பி நல்லா பண்றாப்லையா மிமிக்ரி அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு அவரு. எவன்லயாவது என் வயசுல பேசுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டே கிடையாது. இன்னொரு போலீஸ் இருக்காருல்ல, அவருக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு இருக்காரு அவரு. அவங்க எப்படி நம்ம ஜாதிக்காரன் சமுத்திரக்கனி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகேவா, அவனுக்கு மட்டும் அவன் ஜாதிக்காரன் இருப்பானா, எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காண்டே அப்படின்னு சொல்லி நம்மளால அவர் ஜாதிக்காரரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஜாதி வெர்ஸ். இல்ல இன்னொன்னு கெத்து ஆக்சுவலா டே எனக்கு சீரியஸாவே இப்ப இது வருதுடா. இது வந்து ஒரு டைம் டிராவல் படம் பிளஸ் இது ஒரு மல்டிவர்ஸ் படம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பாத்திருக்கல பட்டாசு அடிக்கிறானுங்க சரியா? ரெண்டு சைடு குளம் போட்டு இழுத்தாங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிருவானுங்க. பழைய ஏதோ ஒரு அம்மன் பட செட்டுக்குள்ள போயிருவானுங்க. அம்மன் எனக்கு எப்படி தெரியுமா இந்த பைரவ கோணான்னு ஒரு படம் எடுத்தாரு தெரியுமா நம்ம சுதீப் கிஷன். அந்த படத்துல வர செட்டு மாதிரி நினைக்கிறேன்டா. சரி சும்மா இருக்கு செட்டு, நம்ம உள்ள போய் எடுத்து போன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அந்த சீக்வன்ஸ. என்ன பாரு அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கடைசியில அவர் அங்கிருந்து எடுத்துட்டு போனா என்ன செட்டு ஃப்ரீயா இருக்குது? அந்த அம்மன் படத்துக்கு போட செட் ஒண்ணு ஃப்ரீயா இருக்குதுங்க. அம்மன் படம் ஐயோ அப்படியே பறந்து போய் துபாயில விழுகுது. அங்க நீங்க வந்து துப்பட்டா 2 பேர் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறீங்கிற மாதிரி வச்சிருக்காண்டா அந்த சீனை. துப்பட்டாவை வீசுறாங்க. துப்பட்டா அப்படியே பறந்து போய் துபாயில விழுகுது. துபாயில நீங்க 2 பேரும் அதே துப்பட்டாவை ஓபன் பண்றீங்க. 2 பேரும் அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கிறீங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கீர்த்தி ரேஸ்ல வந்துடுறாங்க. அவங்களை அடிக்கணுமா? இல்ல அவங்களை அடிக்க வேணாம். ஏன்னா அவங்களை அடிச்சா அவங்க ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல அவங்க உனக்கு புரியுதா இல்லையா? அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களோட கான்செப்ட் படி ஜெயமண்ணா வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு.
புரியுதா? சமுத்திரக்கனி அதனால சமுத்திரக்கனி சரி. ஓ ஜெயம்னாவே அவசர அதுனா வேற யாரோ வந்து அடிச்சிருக்கானுங்க இங்க. அது மாதிரி இவர் காமிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், கீர்த்தி சுரேஷ் உள்ள வந்தோடனே இவர் நைஸா நகர்ந்து அங்கேருந்து அவர் வீட்டுக்கு வந்து எப்படி போனார்லாம் தெரியல. அண்டர் கிரவுண்ட் வழி வச்சிருப்பாரு நினைக்கிறேன் பேசேஜ். இந்த கோயிலுக்கு எப்படி கிடையாது. வந்தாங்களோ நீ அங்கதான் தப்பு பண்ற. அங்க தப்பு பண்ற. கிடையாது. சமுத்திரக்கனி அடிச்சு போட்டு கிளம்பிடுவான் மாப்ள. அங்கேயே கொல்ல மாட்டான் அவன். ஆமா அடிச்சு போட்டு ஆமா சாமி சிலைக்கு இதுக்கப்புறம் இது பின்னாடி புடிச்சிடுவான். ஒளிஞ்சுக்குவான். சாமி சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவான் அவன். அப்புறம் இவ வருவா. யாரு கீர்த்தி சுரேஷ் வந்து ஐயோ சார் என்ன சார் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுவா. அப்ப அங்க ஒரு ஆமா ட்விஸ்ட் வைப்பாப்ல. இவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவர்தான் தூக்கிட்டு வருவாரு. அவர் ஒரு ஆமா ஆம்புலன்ஸ் டிரைவரே வெளில வந்திருக்க மாட்டாரு. ஆம்புலன்ஸ் மட்டும் நிறுத்திட்டு GTA வைஸ் சிட்டி மாதிரி நின்று இருந்திருப்பாரு. இவனுங்களே ஆமா கேட் எல்லாம் திறந்து ஏய் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்னா ஆம்புலன்ஸ் போயிடும். அப்புறம் பார்த்தா கூட்ட நெரிசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வரும். பார்த்தா அந்த ஆம்புலன்ஸே ஜெயம் ரவி தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஆம்புலன்ஸ் அப்புறம் கொண்டு போய் காட்டுக்குள்ள நிறுத்திட்டு கெத்தா வசனம் பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாரு. இது வரைக்கும் எவனும் வீட்டுக்கு போய் செக்கே பண்ண மாட்டானுங்க. ஆமா அது கடைசியில ஒரு டைலாக் கீர்த்தி அவங்களே வச்சிருப்பாரு. வந்து ஏய் பாப்பாங்களா? கடைசியில ஒரு டைலாக் வச்சிருப்பான் தெரியுமா? அது கீர்த்தி சுரேஷ்க்கு இல்லடா, நம்மளுக்கு தான்டா. என்ன தெரியுமா? இந்தாங்க விபூதி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா? அது நமக்குதான். ஆமாண்டா. கீர்த்தி சுரேஷ்க்கு இல்லடா உனக்குடா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பார்த்து உனக்கு எப்படிடா உனக்கு இப்படி ஒரு லாஜிக் எழுதி வச்சிருக்கான். ஆக்சுவலா இது இது இந்த மல்டி டைமென்ஷன் டைம் டிராவல் படமா இருந்தா மட்டும்தான்டா இந்த படமே ஒர்க் ஆகும். அந்த ஏய் இது பவர் ஸ்பேஸ் வச்சுதான் டிராவல் டைம் டிராவல் எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குதுடா கிக்கு. புரியுதா? அது எதெல்லாம் வந்து ஒரு அந்த அந்த வீடு வந்து ஒரு ஸ்பேஸ் டைம் கண்டினியூட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு வீடு. ஓகேவா? அது சரி. வந்து எல்லா நேரத்துலயும் எல்லா நேரமும் இந்த அரைவல் படத்துல பாத்திருக்கியா? அவளுக்கு அவளோட மெமரிஸ் வந்து அவளுக்கு ஈவென்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே நேரத்துல ஹேப்பனிங் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த வீடு வந்து 5th டிமென்ஷன்ல இருக்கு. எல்லா நேரமும் So, அந்த வீடு அந்த இல்ல இடத்துல இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இதோட ஒரே ஒரு பாயிண்டா வந்து அந்த கட் வச்சிருக்காரு எடிட்டர் ரூபன். கரெக்டா? அந்த ஒரு ஏய் இந்த படத்துக்கு டைம் டிராவல் ரூபனோட கட்ட. எடிட்டரு. ஆமா மிஸ்டர் ஆமாண்டா. ரூபன் தான் டேய் எடிட்டர் இந்த படத்துக்கு. ரூபனுக்கு வந்த இந்த சோகத்தை பத்தியாடா. ஆனா இவன் ரூபன்ட்ட இருந்துதான் இவனுக்கு வந்து இந்த படத்துக்கு சான்ஸே கிடைச்சுதான். கிக்கு உனக்கான நான் லைஃப் அட்வைஸ் சிம்பிளா சொல்லுவேன்டா. யார்ட்டையாவது ஒருத்தனை கான்டாக்ட் பிடிச்சு வச்சுக்க. 2015 இருந்து இவனுக்கு ரூபனை தெரியுமா? இப்ப பாரு 2024 படம் பண்ணிட்டான். நீ படம் பண்ணோம்னா எவனாவது ஒருத்தனை கான்டாக்ட் எடுத்து வச்சு இண்டஸ்ட்ரியிலே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா படம் ஆமா பிரதர். இவரு தாங்க இவரு கம்மி காசுக்கு பண்ணி தரேங்கிறாரு பண்ணலாம். அப்படின்னா அவ்வளவுதான். பண்ணி தந்தாரு. சரிப்பா பண்ணிப்பா அப்படின்றாரு. ஏய் இவன் கம்மி காசு இல்லடா, 80 நாள் ஷூட்டிங் எடுத்து வச்சுக்கிறான்டா. ஓகேவா? ஆனா கிரௌட் இல்லாம எடுக்கிறேன். இந்த கதைக்கு அதாவது இப்ப கிரௌட் வச்சு மேனேஜ் பண்ணி 80 நாள் எடுக்கிறேன்னா சரி ஓகே ஒரு தேவைப்படும். வெற்றிமாறனே 100 நாள் தான்டா எடுக்கிறான். இவன் என்னன்றா இது 80 நாளுக்கு எடுத்து வச்சிருக்கான். எனக்கு தெரியலடா. இவன் வந்து மாரி செல்வராஜ் இந்த படத்தை எடுத்தேன் மாமன்னனை. அவன் வந்து ஸ்லோ மோஷன் ஷாட்ஸா எடுக்கிறான், அப்படியே நடக்கிறத எடுக்கிறான், அவனுக்கு ஐடியா எல்லாம் எடுக்கிறான். அவனே 100 நாள் தான்டா எடுக்கிறான். இவன் என்னன்றா 80 நாள் எடுக்கிறான்னு. இல்லடா இல்லங்க அவனோட நடுவுல life பிரேக் எல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு விட்டுருப்பான்னு இருந்துச்சு. நினைக்கிறேன். மாரி செல்வரா பிரேக் எல்லாம் சொல்லிடுவான். கணக்கே வராதுடா. பிரேக் எல்லாம் கணக்குல வராது. இவனை நடுவுல பிரேக் இல்லடா நாள்லாம் யூனியன்ல இவனுக்கு மாரி சம்பளம் தர செல்வராஜ் மாட்டாங்க. வந்து மாரி செல்வராஜ் தெளிவா சொல்லிடுவான். நான் 80 நாள் ஷூட் பண்ணேன். அதுல நிறைய நாள ஸ்கிராப் பண்ணிட்டேன். ஆஹ் எனக்கு வந்து நிறைய இது செட் ஆகலன்னு தோணும். அதனால ஸ்கிராப் பண்ணிட்டேன். மிச்சம் வந்ததுல படம் பண்ணி வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா தலைவன் அப்படி உம் கிடையாது. நாங்க எடுத்ததுல ஒரு சீன் கூட தேவையில்லாம எடுக்கல. எல்லா சீனுமே இருந்தாதான் இந்த படமே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த படமே வந்துட்டு இட்ஸ் லைக் ஸ்கூல் ஃபார் ஸ்கிரீன் பிளே. தேவர்மகன் மாதிரி ஒரு சீனை நீங்க தூக்குனீங்கன்னா ஜிங்கா கியூபே கவிழ்ந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசி புண்ண வந்துட்டு 70 நாளைக்கு ஷூட்டிங் பண்ணி வச்சிருக்கானா இவன் எனத்த ஷூட்டிங் பண்ணான்னா எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒருத்தர் ஒரு இததான்டா பாய் ஒரு ஷூட் இன்டர்வியூ பண்ணிருக்கான். எடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாப்பாரு தெரியுமா ஷாக்ல. ஆமா இல்ல 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 அந்த மாதிரி இருக்கு. இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஜெயமண்ணாவே மெத்தட் ஆக்டிங் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். வயசானன்றதுனால பொறுமையா ஏஞ்சி பொறுமையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கை வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துப்பாருன்னு நினைக்கிறேன். கை கால் வலியில. ஸோ கரெக்டா அப்படி பார்த்தோம்னா ஒரு 80 days தான் போகும். மெத்தட் ஆக்டிங் பண்ணியிருக்காரா ஜெயமண்ணா. உண்மையா சொல்ல போனா ஜெயமண்ணா மேல எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இந்த படத்துல வந்து வெறுப்பு வந்துச்சு. எப்பயுமே ஜெயமண்ணா படத்துல ஆமா ஜெயமண்ணா மேலதான் காண்டாகும். இந்த படத்துல வந்து ஆமாண்டா. அவரை இந்த தவிர படத்துல சுத்தி என்னடா இருக்கவங்க ஆக்சுவலாவே எல்லாரு மேல வெறுப்பு எல்லாரு வந்துருச்சுடா. மேலயும் ஜெயமன் கடுப்பாச்சு. இது இது பொறுமையா இது யாரு தெரியுமா? நடிச்சதுனாலே அவர் மேல வெறுப்பு இல்ல. ஆமா இல்ல இது யாரு தெரியுமா? யாரு கேட்டகரி தெரியுமா? போர்ல அவர் இருந்தாரு தெரியுமா? இது அர்ஜுன் தாஸ் கேரக்டர் பேசாமலே இருந்து தப்பிச்சிட்டான் தெரியுமா? சுத்தி இருந்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அது மாதிரி அது மாதிரி இந்த படத்துல இவங்க சும்மா இருந்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஐயோ இல்ல ஜெயமண்ணா இந்த மாதிரி கதையா சூஸ் பண்ணுங்க. வில் 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 பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்.
வச்சுக்குவீங்க. இந்த மாதிரி கேரக்டரா. மலையாளத்துல ரைட்டர்ஸ் இப்படி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஐயோ, இவன் ரொம்ப ஒரு 7-8 படத்துல ரைட்டரா இருந்திருக்கான்டா. ஏன்னா வாங்க இந்த மலையாளம் தமிழ் சினிமா கம்பாரிசன் எடுத்தோம்னா அது ஒரு பிரச்சனையா போகும், விடுங்க. இல்லடா, பிரச்சனை இல்லடா. என்னன்னா, அதாவது எவ்வளவு ஓல்டு ஸ்கூலா இருக்கானுங்க பாடுறா. இவங்க வந்து இந்த 1990s வர சீனையும் 1935 வந்த சீனையும் வந்து ரெஃபரன்ஸ் சீனா வச்சு இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் தமிழ் சினிமா மட்டும் சத்தியமா தாண்டவே இல்லடா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சுடா. உனக்கு மியூசிக் நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஜிவி பிரகாஷ படத்துல வச்சிருந்தா கூட உன் தலையில மிளகா அரைச்சு விட்டுருவான். இந்த மாதிரி மியூசிக் போட்டு உனக்கு கையில கொண்டு வந்து இதான்ப்பா மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு போயிடும். உனக்கும் மியூசிக் நாலேஜ் இருக்காது, நல்லா இல்லையான்னு தெரியாம ஓகேங்க அப்படின்னு சொல்லி படத்துல எடுத்து வச்சுட்டு இல்ல மாப்பிள்ள, பாட்டு அவன் இருக்கு. தெளிவா தான் இருந்திருக்கான். அதான் ஜி பிரகாஷ் நீ சொல்ற மாதிரி தெளிவா இருந்திருக்கான். அந்த 3 பாட்டை போட்டிருக்கான், படத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கான் இவன். சார் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கீங்கன்னா இதுக்கு நான் போறதை விட ஃபுல் டைமா ஒருத்தர் விபூதி அடிக்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்காரு, சாம் சிஎஸ், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, தெளிவா போட்டு கொடுப்பாரு மனுஷன் அப்படி சொல்லி. சாம் சிஎஸ் இந்த படத்தை பார்த்து எப்படின்னா நினைச்சேன், ஆல்ரெடி நான் இது இந்த கருவுல இருக்குங்க, என்கிட்ட இதையும் கொண்டு வந்து என் வாயில வைக்காதீங்கிற மாதிரி இருந்திருக்கான் உனக்கு பாவம். கைதி டேய் உனக்கு புரியுதா, கைதி மாதிரியே வேணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க தான் சார் கைதிகளுக்கு எல்லாம் கரெக்டா போடுறீங்க மியூசிக், அதே மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு. பாவம்டா சத்தியமா. இவன்லாம் வந்து, ஆனா எனக்கு பாவமா இருக்குடா. அவன் இன்டர்வியூ பார்த்துட்டு நீ வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொன்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சுடா. இவன்லாம் வந்து ஒண்ணுமே தெரியலடா, இந்த படமும் ஓடல. எப்ப இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீ சர்வைவ் ஆவராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு வகையில சர்வைவ் ஆகுடா. உனக்கு எல்லாம் சோறு எவனாவது போட்டு உன்னை நல்லா பாத்துட்டா சரிப்பா. பாவமா இருக்குப்பா உன்னை பார்த்தா, மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்குடா. ஆனா ஒரு இடத்துல நல்ல டீடைலிங் பண்ணிருந்தான்டா. இவ்வளவுதான் டிமாண்ட் பண்ணுதோ ஒருவேளை இந்த இதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படி இல்லடா, நீ யாருக்கு படம் எடுக்கிறன்றத பொறுத்து. நீ இப்போ போய் பேஷன் ஸ்டுடியோஸ்லயோ இல்ல பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்லயோ போய் இந்த மாதிரி கதை சொன்னேன்னா உன்னை செருப்பாலே அடிச்சு துரத்தி விட்டுருவானுங்க. ஓகேவா? நீ சொல்ற நீ சொல்ற ப்ரொடியூசரு எந்த ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு அந்த ஹீரோ இருக்கிறதுக்கு ஸோ அவங்க சொல்ற பட்ஜெட்ல உனக்கான கதை இருந்துச்சுன்னா இருக்கும். இப்போ பார்க்கிங் படம் இருந்துச்சு. பார்க்கிங் படம் வந்து செம கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தானுங்க. 32 days தான் ஷூட்டிங்கே நடத்தானுங்க. ஓகேவா? இப்போ அந்த படம் வந்து ஒரு ஒரு ஸ்டூடியோ கூட்ட போறான்ல, அவன் வந்து ஆக்சுவலா 35 days ஷூட்டிங் இருந்தானா. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அந்த 3 நாள் ஷூட்டிங்கே அவன் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ உனக்கு அந்த ஒரு ஸ்கேல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அப்போ அதுக்காக நீ ஒரு உழைப்பு போட வேண்டியது இருக்குல்ல. அது வந்து எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து பார்க்கிங் கிளைமேக்ஸ் சுத்தமா பிடிக்கல, நல்லாவே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே நீ படம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உனக்கு புது ஐடியா வருதுனாலும் அதை பண்றதுக்கான ஸ்பேஸே கிடையாது அந்த 32 daysங்கிறது. ஏன்னா நீ இன்னைக்கு டெய்லி ஒரு 4 நிமிஷத்துக்கு எடுத்தாதான் 120 நிமிஷம் படம், டெய்லி 4 minutes நீ எடுத்தே ஆகணும். கண்டிப்பா எடுத்தாதான் உன்னால கம்ப்ளீட்டே பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி 80 நாள் வந்து பெர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணான்னு எனக்கு தெரியல. காசே இல்லைன்றானுங்க. எப்படி பண்ணலாம் இவனை? 2 இருக்கானுங்க. இப்போ உமேஷ் யாதவ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் கிரிக்கெட்ல. நீ சொன்ன தெரியுமா, அவன்லாம் ஒர்க் ஹார்ஸ் மாப்பிள, அவன் ஒரு லென்த்ல போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி. போட வராது ஆனா போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்கானுங்க ஆக்சுவலா சினிமால. டைரக்டர் ஹரி, அதுக்கப்புறம் வந்து பாக்யராஜ் கண்ணன் ஒருத்தர் தான் தெரியுமா. டேய் அவன் ஹரியெல்லாம் கிரியேட்டிவிட்டி இருக்குடா, இப்போ போயிருச்சுன்னு வச்சுக்க, போய் மழுங்கிட்டான். இந்த மாதிரி பேசாம ஹரி அண்ணாவை பத்தி எல்லாம் பேச வச்சுக்காத. அது இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு வராத. ரத்தனம் வரட்டும் அப்புறம் பேசிப்போம், சரியா? கொஞ்ச நேரம் சும்மா இந்த மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்ஸ்ங்கிற பேர் வழியில் நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்களோட செல்லிங் பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி நான் என்கிட்ட ஒரு கமர்ஷியல் படம் இருந்துச்சு, அந்த கமர்ஷியல் படம் கதையில வேற லெவல் இல்லைனாலும் என்னால வந்து 40 நாள் 40 நாளுக்குள்ள அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிக்க முடிஞ்சு, என்னால நீங்க கொடுத்த பட்ஜெட்குள்ள முடிக்க முடிஞ்சு, டைமுக்கு அது வெளில வந்துருச்சு. ப்ரொடியூசர் வந்து ஓடிடிக்கு வித்து தியேட்டரிக்கல் பெருசா போலனாலுமே ஓடிடியில விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து டைம்குள்ள இது பண்றதுனால அவங்களுக்கு அதுல ப்ராஃபிட் இருக்கு. வட்டி கட்டுறதுல கம்மியாயிரும், பிளஸ் டர்ன் அரவுண்ட் டைம் ஈஸியா இருக்கு, அதுக்கு ப்ரொமோஷன் ஈஸியா பண்ணி வித்தரலாங்கிற ஐடியாவில் இருக்க டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப படம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு மொக்க படம் பண்ணாலும். ஏன்னா அவனுக்கு குயிக் டர்ன் அரவுண்ட்ல அதை பண்ணிடுறானுங்கன்னு வச்சுக்குவேன். பிளஸ் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கானுங்க. இவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. அடுத்த படம் கிடைக்கிறது கஷ்டம்டா இவனுக்கு. எனக்கு இவனை சொன்னேன்ல, ஏன் இவனை பார்த்தா எனக்கு வந்து கோவம் வரலடா, பாவமா இருக்குடான்னு. ஏன்னா இவன் 2 சைட்லயுமே இல்லாம இருக்கான். எப்படிடா ராஜா சர்வைவ் ஆவ அப்படி இருக்கு.
இவன் ஒருத்தன் இருந்தானே ப்ரொடியூசர், சுத்தமா இவன் டான்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, ஞாபகம் இருக்காடா? அவன் வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது அவன். ஆனா எப்படியோ ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான். அவன் எல்லாம் சர்வைவ் ஆயிருவான் மாப்ள. இவன் எல்லாம் என்னடா அவன் தெரியல எனக்கு. அவன் அந்த டான் படம் எடுத்து வச்சிருந்தான்ல, அவன் கூட ஏதோ ஒரு மாதிரி இதாயிருவான்டா. இவன் வந்து ரொம்ப சின்ன, அதாவது இவன் நானும் இன்னும் டானியும் இந்த படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சீன் வரும். என்னன்னா வந்துட்டு 2வதா ஒருத்தனை கொலை பண்ணுவான் தெரியுமா? ஆமா இந்த வீசிங் ஸ்ப்ரே இருக்கும். அதுக்குள்ள வந்து மருந்த கலந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி லாஜிக் பண்ண தெரியும். அந்த ஆமா பாட்டில் வந்து ஹை பிரஷர் பாட்டில். அதுல சிரஞ்சில வந்து லிக்விடே இறக்க முடியாது. சரியா? ஆமா எனக்கு பிரேம வந்து பாஸ் பண்ணி காமிக்கிறான் இவன் டானி. சும்மா சிரஞ்ச மட்டும் வச்சுட்டு நில்லுங்க சார், அது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருங்க. சிரஞ்ச மட்டும் வச்சு நிக்கிறான். அவன் அமுத்த கூட இல்லடா அத. ஆக்சுவலா அப்படி பண்ணவே முடியாது இன் ரியல்ல. அவனுக்கு ஆனா இவனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்திருக்குன்னா, அவ்வளவுதான், மருந்து உள்ள விட்டானா முடிஞ்சு போச்சு. இது வந்துட்டு போயிட்டே இருப்போங்கிற ஐடியால எடுத்து வச்சிருக்கான் அவன். அவனுக்கு புரியுதா? கதையில ரிசர்ச் அவன் என்னத்த நினைக்கிறான், என்னத்த போய் கேட்டான் அவன் எல்லாத்துக்கிட்டையும், என்ன ரிசர்ச் பண்ணாங்கிறதே எனக்கு தெரியல. இல்ல ரிசர்ச் நம்மகிட்ட ஒரு கதை இருக்கு. ஏன் ரிசர்ச் பத்தி, இந்த ரிசர்ச் வந்து இந்த சைன் லாங்குவேஜஸ் எல்லாம் பத்தி பார்க்கும்போதே உனக்கு தெரியலையா எந்த அளவுக்கு ரிசர்ச் வந்திருக்குன்னு படத்துல? இந்த சைன் லாங்குவேஜ் பார்த்தானே ரிசர்ச் பண்ணிருந்தாடா. டேய் நான் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டாடா, இவ்வளவு குப்பையா ரிசர்ச் பண்ணிருக்கான். ஒரு இடத்துல இது வரைக்கும் பார்க்காத தமிழ் சினிமால ஒரு கரெக்டான சீன் பண்ணியிருந்தான். ஜெயில அவனுக்கு நியூஸ் பேப்பர் படிப்பானுங்க, பாத்திருக்கியா? அந்த நியூஸ் பேப்பர் ரிடாக்டடா இருக்கும், பாத்திருக்கியா? கட் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா, வெளியில நடக்கிற கிரைம் சிவிக் நியூஸ் மட்டும்தான் உள்ள வரும். கிரைம் நியூஸ் எதுவும் உள்ளே வராது. ஓகேவா? வந்துச்சுன்னா வராது. ஓகேவா? இல்ல சென்சிட்டிவ் வரும். அதுவும் சிவிக் நியூஸா இருந்தாதான் வரும். இப்போ ஏதோ கவர்மெண்ட் திட்டம் ஏதோ அனௌன்ஸ் பண்ணுது அந்த மாதிரின்னா வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டா கட் பண்ணி அந்த ரிடாக்ட் பண்ண நியூஸ் பேப்பர் எல்லாம் உள்ள வச்சிருப்பானு. அந்த டீடைலிங் எல்லாம் வச்சிருந்தேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ஜெயிலே பிரதானமா வச்சு எடுத்த படங்கள்ல கூட நம்ம காட்டல. இதெல்லாம் உனக்கு எப்படி ராஜா தெரிஞ்சு? உன்னை ரொம்ப சிரிஞ்சில இதை போட முடியாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இந்த லாஜிக்லாம் உனக்கு யார் ராஜா சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இருக்குடா எனக்கு அவனை பார்க்கும்போது. பாவம்டா, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கான். பாவம். ஆனா ஏதோ ஒரு வகையில சர்வைவ் ஆயிட்டுண்டா. பாவம்டா. எவனும் வந்து நாசமா எல்லாம் போவானா? பரிதாபமா இருக்குடா ஆனா இவனை பார்த்தா. திட்டணும்ன்றதே தோணலடா. இந்த மாதிரி உங்க 2 பேரும் குழந்தை எடுத்துருவேன்டா. அது அவரு பிரச்சனை. அவர் என்னத்தையோ பண்ணிட்டு போட்டா. அடுத்து இன்னொரு புறம் சைரன் மாதிரி ஒருத்தன் அதாவது இப்போ நீ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் இவனை. ஓகேவா? இப்போ வந்து உனக்கு விளையாட தெரிஞ்சு இருந்தா பரவாயில்லடா. அவனுக்கு விளையாடவே தெரியலடா. அவனை பார்க்க கஷ்டமா இருக்குடா. அட்லீஸ்ட் பேட்டிங் பண்ணலாம், பவுலிங் பண்ணலாம், ஃபீல்டிங் பண்ணலாம். எதுவுமே தெரியல ராஜா உனக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குடா. வேற ஏதாவது தெரியுமா? வேற எதுவுமே தெரியாது. ஐயோ இவன் என்னடா பண்ணுவான்? சரி ஏதாவது அகாடமி வச்சு பொழைச்சிக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஸ்கூல் பசங்க இருப்பானுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அகாடமி வச்சு பொழைச்சிக்கிட்டு அப்படியே லைஃப் ஓட்ட வேண்டியதான் போல் இருக்கு. சார் நான் வந்து இந்த இது சைரன் பாட்காஸ்ட் பண்றோம்னு நினைக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஃபுல் வன்மமும் வந்து கீர்த்தி சுரேஷ் மேல போகும்னு நினைச்சேன். பார்த்தா ஃபுல் வன்மமும் வந்து நம்ம டைரக்டர் மேல போயிடுச்சு. வெரி அன்பிரசிடென்ட். ஏன்னா நான் பேசி டயலாக் பேச அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு என்னத்தடா பேசுறது, பேசுற படம் 7 படத்துக்கு டயலாக் ரைட்டரா. இப்பதான் தெரியுதுடா. டேய் இவன் எப்படி படம் எடுத்திருக்கான்ற தெரியுதுடா. இவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பொன் பார்த்திபன்னா. ஓகேவா? அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயில் கதையை வந்து ரொம்ப நாளா ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தானுங்களாம். ஓகேவா? இவன் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு விஸ்வாசம் படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கான். விஸ்வாசம் படத்தை போய் தியேட்டர்ல பாக்குறான். இப்போ என்னோட மேனேஜர் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துட்டு 2 தடவை தியேட்டர்ல பார்த்தேன்னாரு. என்னன்னா எந்த சீன்ல வந்து அழுதுட்டேன்னாரு. என்னன்னா எங்க அப்பாவோட மோத்த நினைச்சிட்டு ஓடுவேன், அவரை வந்து மிதிச்சுட்டு ஓடுறத நினைச்சிட்டு ஓடுவேன். அப்பதான் வந்து நான் முன்னாடி போவேன். அவர் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சோகத்தை சொல்லும் போது அப்படியே அஜித் அழுவாரு. நானும் அழுகிறேன் அப்படின்ற. அந்த ஆள் 45 வயசு இருக்கும். அந்த ஆள் வந்து அழுதுட்டேன் தியேட்டர்ல அப்படின்ற. இந்த மாதிரி முடியாது. இவன் இப்போ போயிட்டு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸா இவன் இதை தாண்டா இவனுக்கு ஃபீட்பேக் போகுது. அவன் வந்து சிவா வந்து அஜித்தை வச்சிருந்தான். அதுக்கேற்ற பட்ஜெட், அதுக்கேற்ற டீமு, ஓகேவா? அதுக்கேற்ற மியூசிக்கை வந்து இவன்ட்ட இருந்து வாங்கி அதுக்கான ஷூட்டிங்கு, அதுக்கான ப்ராப் எல்லாத்தையும் இறக்கி அதோட கிம்மிக்ஸே வேற. உனக்கு அந்த சென்டிமெண்ட் ஃபீல் ஆகணும்ன்றது.
இவன் வந்து அந்த சென்டிமெண்ட் ஓகே, அப்பா மகள் சென்டிமெண்ட், மகளுக்கு அப்பாவை பிடிக்கவில்லை என்றால் அப்பாக்கள் சோகமாகி விடுவார்கள், அதுவே படத்துக்கான சக்சஸ் அப்படின்னு சொல்லி டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோம் தெரியுமா? பூமர்கள் பூமர்கள் ஓகே ஆயிடுவா. அந்த மாதிரி இவன் டைரியில எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் மாப்ள. ஒரு சிகரெட் ஷீட் எடுத்து அதை நோட் பண்ணி வச்சிருக்காரு, சென்டிமெண்ட் ஆமா. சீன் 1 அப்படின்னு சொல்லி. ஐயோ, அந்த படத்துக்கு டயலாக் ரைட்டர் இவன் தான்டா விசுவாசத்துக்கு. அந்த மாதிரி இவனுக்கு எதெல்லாம் வந்து வேற ஒருத்தங்க படத்துல ஒர்க் பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆன சீனோ, இதெல்லாம் கிளாப் சீன். இவனுங்க இப்படிதான்டா பழசுல எழுதுவானுங்க. இப்போ நம்ம கிக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எது வந்து ஹை மொமெண்ட், எந்த இடத்துல வந்து சீன் செக்வே ஆகணும், எது இந்த சீனோட இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட், இவனுங்க வந்து எப்படி எழுதுறானுங்கன்னா கிளாப் சீன் 4, எமோஷன் சீன் 3, கெத்தா இன்ட்ரோ 2, அந்த மாதிரி வரிசையை எழுதுவானுங்க போல் இருக்குடா. அதை நோக்கி இரிட்டேட்டிங் சீன் ஒரு 10 அந்த மாதிரியா? அதெல்லாம் கவனிக்கலையா நீ? இளைஞர்களுக்காக சாந்தினி அவள் ஐயோ டேய், ஆனா ஃபால் ஃப்ரம் கிரேஸ் சாந்தினி. உனக்கு காஸ்டிங் பண்றதுக்கே காசு இல்ல, ஆனா ஆட்டக்காரிக்கு 1000 ரூபாய்ங்கிற சரி கரெக்டா சாந்தினி போட்டுருக்கான். ஆமா, அந்த இடத்துல படம் வின் ஆயிடுச்சுடா. படம் வந்து எப்படியுமே எனக்கு கேட்ட சாந்தினியை கேஷ் பண்ணதுலே படம் வந்து சக்சஸ் மூவி ஆயிடுச்சு. ஐ எம் a big சாந்தினி ஃபேன். அதனால வந்து நீங்க எப்ப சாந்தினி ஃபேன் ஆனீங்க? ஐயோ ஏய், அவன் நல்ல ஒரு படம். சாந்தினி மட்டும் இந்த இந்த மாதிரி நாங்க வந்து வச்சிருந்திருப்போம். ஏய், இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரா. அப்படி வேணாம், உனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வேணாம்னா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த பெண்மணிகள்கிட்ட. கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் தாண்டி குடுக்குற, பொழந்துருவேன்ற மாதிரி இருக்கு. சரி, அவ்வளவுதான். அப்ப முடிச்சு விடுங்க. இதெல்லாம் கிராமத்து இளைஞர்கள் கொடுக்கிற காம்ப்ளிமெண்ட். கிக்கு சொல்பா, முடிச்சு விடுங்க. நம்மள சப்கான்சியஸா இது பண்ணிருக்கான்டா அவன். எனக்காக நீங்க ஒரு நாள் பாவப்படுவீங்க, அன்னைக்கு போயிருவீங்க, ஆனா அன்னைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீ பண்ணதுலயே நீ அடிக்கிறதுனா பெரிய அடியா இருக்கு. டேய் அப்பா, ஐயோ, அதான் சொல்லுவாங்க, என் கடைசி ஸ்டேட்மெண்டா எனக்கே பாவம் ஆயிருச்சுங்க இப்ப. அதாவது ஏத்தாளம் பண்றவன அடிக்கலாம், தெரிஞ்சு பண்றவன திட்டலாம், ஆனா வந்துட்டு ஒரு தாள முடியலங்க போது அந்த டிசபிலிட்டி வச்சு அவனை வந்து சங்கடப்படுத்த கூடாது. படத்திலேயே டிசபிலிட்டிஸ் நிறைய இருக்கும் போது ஒரு ரியல் லைஃப் இந்த ஒரு இதை வச்சு அடிக்கிறீங்க. ரியல் லைஃப் டிசபிலிட்டி தெரியாம பண்ணிட்டு தெரியாம அடிச்சிட்டீங்களே சார் அப்படின்னு அந்த பையன் கேட்பான் தெரியுமா கப்பல்ல. அந்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்னா, ஆந்தனி பாக்யராஜ் இவ்வளவு பண்ணீங்களே, அந்த ஜெயில 4-5 டெஃபண்டம் கொலைகாரர்களுக்கு கொஞ்சம் ஆக்டிங் பிராக்டிஸும் சைன் லாங்குவேஜ் பிராக்டிஸும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கோவம் கம்மியா வந்திருக்கு. முடியல, நல்லா உச்சகட்டத்துக்கு போயிட்டு என்னடா பண்ணிருக்கிய கீர்த்தி சுரேஷ் மேல மொத்த படத்துல அந்த 4 பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. கேவலமான காஸ்டிங் இருக்காதுடா, படம் ஃபுல்லா கேவலமான காஸ்டிங் இருக்கு. இப்போ ஜெயம் ரவியோட பொண்டாட்டி செத்து போயிட்டா, சரியா? அத ஒரு டாக்டர் வந்து சொல்ல வராரு. ஒண்ணு, அந்த டாக்டருக்கு நீ ஷார்ட்டே வைக்க கூடாது, ரிவர்ஸ் ஷாட்லயே வந்து ஜெயம் ரவி ரியாக்ஷனை காமிச்சிடணும், இல்ல ஓவர் த ஷோல்டர்ஸ்லயே காமிச்சிடணும். அந்த டாக்டருக்கு ஷார்ட் வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஷார்ட் வைப்பான்டா, நடிப்பே வாது அவனுக்கு. இந்த புதுசா ஃபர்ஸ்ட் சார் நடிக்க வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு வந்துட்டு அப்படியே கேமரா முன்னாடி அலைவாய்வானுங்க, திடீர்னு கேமராக்குள்ளேயே பார்ப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் காஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்பல ஃபுல்லா. நான் யாருன்னு சொல்லிட்டா, ரொம்ப முடியாத ஆட்கள் எல்லாம் யாருன்னா செகண்ட் வில்ல இருப்பான் தெரியுமா, அந்த இது மூச்சு திணறி சாவான்ல, அவன் வீட்டுல பெரிய வில்லன்டா. அவன் தான் கரெக்டரா. அவன் ஓகே சார், மொட்டைய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கட் பண்ணுவானுங்க அவன் மூஞ்சி காமிக்கிற சீன்லாம், சரியா? அவன் இந்த உங்க வைஃப் செத்துட்டாங்க சார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போற டாக்டரு எத்தனை பேர்ரா மிஸ்காஸ்ட். அந்த இவனோட ஜெயம் ரவியோட எனக்கு இவன் வந்து இப்போ வந்து படத்துக்கு பட்ஜெட்டிங் கொடுப்பானுங்க தெரியுமாடா, அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேவா, இந்த மார்ஷியன் படம் பார்த்திருக்கியா? இப்போ இவன் வந்து இந்த ஸ்பீட்ல இத்தனை வேகத்துல இங்க இருந்து பறக்கணும்னா இதை வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான்ல,
இப்போ படத்துல சைன் லாங்குவேஜ் வருது, அப்ப சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் அனாவசிய எக்ஸ்பென்ஸ், வெளியில் தூக்கி போடு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்து படத்துல வந்து காஸ்டிங் ஏஜென்சி தேவை, ரோல்ஸுக்கு ஆளை குட்டிடுற, அதெல்லாம் எதுக்கு, வெளியில் தூக்கி போட, அந்த மாதிரி இவன் தூக்கி போட்டு சொல்லிட்டு சரி ஓகே. இப்ப இதெல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு இருக்கு, இப்போ காசு நிறைய இருக்கு சார், இப்போ ஷூட்டிங் 80 நாள் பண்றோம், அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு பண்ணிருக்கேன். இல்ல அரியரா இதே சரி வாங்க இதே நான் சொல்றேன். என்னன்னா அந்த பாபா படத்துல வந்து நீ யாரு சொந்தக்காரன் சிச்சி வெளியே போ அந்த மாதிரி இருந்துட்டு கடைசியில உள்ள யாரு தெரியுமா, நீ யாரு ஜெயமணி, நீ மட்டும் உள்ள இரு, நீ மட்டும் கீர்த்தி சுரேஷ் நீ மட்டும் உள்ள இரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா. பாவமா இருக்கா. ஐயோடே, இவன் ரொம்ப பாவம்டா. இவனுக்கு வந்து இன்னொன்னு புலம்புவான்டா, என்ன தெரியுமா, அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் வர்றாங்க, டெய்லி 9 to 5 ஜாப் மாதிரி கிளம்பிடுறானுங்க, இது வந்து அந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அவன் படத்துக்கு ஃபோக்கஸ் ஆயிட்டு நடுவுல கிளம்பிடுறான், ஒரு படத்தை கமிட் பண்ணோம்னா ஃபுல்லா வேலை செய்ய மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்டா. இது இப்ப இருக்க நிலம் 80 நாளைக்கு எனக்கு இவனை பார்க்கவே பாவமா இருக்குடா. படத்துக்கு இல்லடா, ஒரு படத்துல கதை நல்லா இருந்தாதான்டா 80 நாளைக்கு கமிட் பண்ணி வேலை செய்வாங்க, இல்லைன்னா 80 நாளைக்கு எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்கடா. அந்த மாதிரி இருக்குடா இவனுக்கு இப்போ வர்ற பசங்க வந்து எங்க என்னென்னமோ கத்துக்கிட்டு வரானுங்க. நாம அந்த இதுக்கு போனோம், கேமரா பண்ணி சவுண்ட் எஃபெக்ட், ஓகேவா, இன்னைக்கு வர்றவனுங்க எல்லாம் டெக்னிக்கலி ஷூடா இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ப்ரிசைஸா கட் பண்ண தெரியுது, ஒரு சீன் நல்ல சீன்னா இல்லையான்றத அதை ஒரு 19-18 வயசுலயே பக்காவா கேட்ச் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து அவனுங்க தான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க, ஏதோ ஒரு ஃபீல்டுல அவன் எக்ஸ்பர்டைஸ் ஆகி போயிட்டு இருப்பான். அவன் எப்படா நீ இந்த கதையை வச்சு நீ வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்த, அதுவும் படத்தோட கூட்டத்தையும் எனக்கு தெரிஞ்சு லைட் யாருமே வச்சிருக்க மாட்டான் மாப்ள. ஒரு சீன்ல எல்லாம் பார்த்தேன்னா லேம்ப் போஸ்ட் விளக்கு கீழே போகும், ஓகேவா, லேம்ப் போஸ்ட் தாண்டின உடனே இருட்டாயிருதுடா, உண்மையிலேயே ஃப்ரேம்ல எதுவுமே தெரியலடா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அங்க இன்னொரு லேம்ப் போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு சஜஸ்டிவா லைட் அடிச்சு வச்சிருக்கான், அந்த போர்ஷனே இருட்டா இருக்கு. இவன் வந்து இப்போ உனக்கு ஒரு பிளான்டா அதுக்குள்ள ஒரு ஸ்பூக்கினஸ் கொண்டு வந்து அதுக்குள்ள இருட்டுக்குள்ள போன பரவாயில்ல, இவனுக்கு வந்து யார்கிட்டயுமே கம்யூனிகேஷன் பண்ண தெரியல. ஐயோ பாவமா இருக்குடா எனக்கு இவனை பார்த்தா. எனக்கு இவன்லாம் சர்வே இவனை பார்த்தா அந்த ரொம்ப கேவலமா இருந்துச்சுடா, அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. நிறைய இடத்துல. யாரு சினிமாட்டோகிராஃபி தெரியுமா? சினிமாட்டோகிராஃபி யாரு தெரியுமா? மாநகரம், ஜிப்சி, மெஹந்தி சர்க்கஸ் புகழ் செல்வகுமார் ஐயா. கஷ்டமா காசு கொடுத்தாதான்டா, காசு இருந்தாதானடா தெரியலங்க. எதுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கணும், நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் இந்த படத்தை பத்தி நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை உட்காந்து பாத்துருக்கேன், நல்ல வேலை தியேட்டர்ல பாக்கல, தியேட்டர்ல எல்லாம் பாத்துருந்தேன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்டா நீ இந்த படத்துக்கு தியேட்டர் கூட்டடா? கிக்கு நானும் கிக்கும் போலான் இருந்தேன்டா தியேட்டருக்கு, இந்த படத்துக்கு நல்ல வேலை போலாம். என்னைய போட்டு கன்வின்ஸ் பண்ணாடா நீ, போலாம்னு பொழந்துருவேன். படத்துல எனக்கு கடைசி இது ஒண்ணு மட்டும் வச்சு முடிச்சிருவோம்டா. 4 பாட்டு வருதுங்கிறீங்க, எங்கடா வரும்? ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வயசுக்கு வந்த பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. நான் சொல்றேன், வயசுக்கு வந்த பாட்டு ஒண்ணுடா, சரியா? அதுக்கப்புறம் எனக்கு 2 பாட்டு தான் ஞாபகம் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த ஒரே பாட்டில் பணக்காரனாவது எப்படி மாதிரி ஒரே பாட்டுல காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துப்பாங்க தெரியுமா, அந்த சாங். 2 சாங் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லு. இன்னொரு சாங் இருக்கும்டா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்து ஒய்ஃபோட வர்றதும், ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்குள்ள வரும்போதும் ஒரு சாங் இருக்கும்டா, அது சின்ன சாங்டா. அது வந்து ஒரே சாங் கிடையாதா? ஒரே சாங் இல்ல, அதெல்லாம் தனித்தனி சாங். சரி, இன்னொன்னு அவ்வளவுதானே? நான் ஆக்சுவலா 4 இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த டைரக்டர். எனக்கும் 4வது சாங் ஞாபகம் இல்ல. அந்த 4வது சாங் சொல்றவனுக்கு ஒரு அதிசய பொருள் வந்து நம்ம வந்து தருவோம். சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா வந்து நம்ம வந்து பரிசா தருவோம். சரோஜா யாரு? செகண்ட் வில்லனோட வீட்டுக்குள்ள வர்றவ. கரெக்டா? அந்த காமெடி வேற இருக்குல்ல, சரோஜா இப்படிதான்ப்பா வருவா, எனக்கு தெரியும். ஏய் ஐயா யோகி பாய் போய் அப்படி ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிருக்கான் அவன், நானே கஷ்டப்பட்டு பாத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்குடா இந்த டைரக்டரோட. அவனுக்கு ஒரு பயம் இருக்குடா, இந்த கதை புரியாம போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி எல்லா சீன்லயும் ஜக்ஸ்டபோசிஷன் வச்சுக்கிட்டே இருக்கான்டா அவன்.
ஆமா. ஆனா சிரிப்பு என்னன்னு வச்சுக்குவேன், உனக்கு இந்த கதை எல்லாம் புரியாமே போகாது ராஜாங்கிற மாதிரி தாண்டாது. இதெல்லாம் கதையாடா முதல்ல. ரொம்ப வயசானவங்கள்ட்ட மட்டும் நரேட் பண்ணுவான் போல் இருக்கடா. கிக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்றா ப்ளீஸ்ரா. எனக்கு வந்து அந்த போல்ல மட்டும் அந்த அழகம்பெருமாளோட பையன் என்ன ஆனா அத மட்டும் தயவு செஞ்சு போடுறா. எனக்கு தெரிஞ்சே அவன்டா அது. நான் தான் சொன்னேன்ல, இவ்வளவு பெரிய அவன்லாம் வந்து கேரக்டர் ஓபன் பண்ணிட்டு ஏமாத்திட்டு அவன் அப்படியே லீக் அனுப்பி ஆஃப் வச்சிட்டாங்க. அண்டே அவங்க எல்லாம் ஒரு லீக் ஆஃப் ஷேடோஸ்ல இருக்காங்கடா. அவங்க எல்லாம் ஒரு படத்தோட யூனிவர்ஸ்ல வருவாங்க. அது வந்து பொன் அவன் பார்த்திபன் எழுதின சபதம் கேரக்டர். சபதம் சபதம் எடுத்துட்டு எடுத்துட்டு ஓரமா உட்காந்துப்பாங்கல்ல. ஆமா, அவங்க எல்லாம் எப்ப சேர்ந்து எப்ப ஒரு எப்ப சூசைட் ஸ்குவாட் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு இடத்துல ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து பழிவாங்க வருவாங்க. ஓகேவா? அந்த படம் வந்து பார்த்தேன்னா அந்த இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி இருக்கிற படம் மாதிரி அந்த படம் இறங்கும். சிவில் வார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை பிரிச்சு விட்டு அடிப்பாங்க. ஜஸ்டிஸ் வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு வருவாங்க எல்லாரும். ஆமா, லீக் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க எல்லாம் ரிவெஞ்ச் பண்ணுவானுங்க. இதுதான் இவங்களோட பேக்ட். இதை லோகேஷ் அண்ணா வந்து அழகா எடுத்து இதை வந்து லியோ 2ல இம்ப்ளிமெண்ட் பண்ணான் ஜம்முன்னு. சைரன் ஆமா எல்சியூக்குள்ளதான் வருது. கைதி மாதிரிதான் இருக்கு. கைதியில இருந்து கொஞ்சம், இதுல இருந்து கொஞ்சம், பழைய தமிழ் சினிமா ரிவெஞ்ச் ஸ்டோரியில இருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. எல்லாமே எல்சியூ தாங்க. இனிமே தமிழ் சினிமாவே எல்சியூ தான். சரி நண்பர்களே, கிரிஞ்சுவர்ஸ். சரி முடிச்சு விடுங்க. வாங்க நீங்க ஆரம்பிங்க. எந்த வர்ஸ் வாட் டிட் யூ லைக் அபவுட் தி மூவி? அதுல இருந்து ஆரம்பிங்க, முடிச்சு விடுங்க. சாந்தினி. What I like about this movie is Chandini. That is for sure. Yeah. Rebringing Chandini, her into Chandini. the mainstream is the best thing that happened in 24. சரி, இப்போ ஒரு ஆர்டன் சாந்தினி ஃபேனா நான் கேக்குறேன், இந்த படத்துல சாந்தினியோட பேர் என்ன? ஐயோ, மலரு. தப்பு. மலர் வந்து அந்த பொண்ணோட பேரு. அடங்கோதா. சாந்தினி பேரே கிடையாதா? அம்மா மலரம்மா. காமாட்சி. காமாட்சியா? ஆமா. நீ தான்டா ஃபேன், ஒத்துக்கறேன்டா. விடு. இன்ஸ்டால டாக் பண்ணி இவ்வளவு பெரிய ஃபேன் பாய் மறந்துருக்கேன். டேய், எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுடா. அவங்க வந்து சரோஜாவா இருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. அத வச்சு அட்லீஸ்ட் ஒரு நம்ம மைண்ட்ல ஒரு மஸ்தமாவது ஓடி இருக்கும். ஏய் நீ ஏதோ கேட்டியா? கேளுடா. ஜெயம் ரவி பேர் என்னடா படத்துல? திலகவர்மன். பேரா? திலகவர்மன். திலகன். திலகவர்மன். திலகன் இல்ல, திலகவர்மன். ஏய் இன்னொரு இது என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் வந்து திலகனும் அந்த டேவிட்னு ஒருத்தன் வருவான் தெரியுமா? அந்த அவனுங்களும் வந்து ஒரே இந்த செல் டிரான்ஸ்ஃபர் அப்போ பழக்கப்பட்டவங்க அப்படின்றது ஆடியன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி இவங்க கீர்த்தி சுரேஷுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் காமிச்சிடுவாரு. எந்த இடத்துல தெரியுமா? கீர்த்தி சுரேஷ் ரெஜிஸ்டர் செக் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல டேவிட் திலகவர்மன் கீழே வரும். அப்பயே நீங்க புரிஞ்சுக்கணும் இது இவங்க வந்து இதுல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹட்ஸ் ஆஃப் டு தி டீடைலிங் டீம். அதெல்லாம் தான் அவன் யோசிக்கிறதுன்னு நினைச்சிருக்கான். Let's come back to the end. எனக்கு சாந்தினி is one thing that I liked about the movie, and the other thing that I liked about the movie is they released it in Hotstar. So they gave an indication that how this movie would be. So அதனால அது ஜெயம் ரவி எனக்கு தெரிஞ்ச ஹாட்ஸ்டாரோட டீல் போட்டிருக்கான்டா. அவன் வந்து இந்த பூமி, அடங்கமறு, இது எல்லாத்தையும் அதில் தான்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதான் டீல் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்ன தெரியுமா? அது என்னன்னா, இது எல்லாமே ஜெயம் ரவியோட படம் தான்டா. ஜெயம் ரவியோட படம்னா ஜெயம் ரவி ஹீரோவா நடிக்கிற படம் இல்ல. ஜெயம் ரவியோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஜெயம் ரவி ப்ரொடக்ஷன். ஆமா ஆமா, அவங்க மாமியார் தான்டா ப்ரொடியூசர். ஜெயம் ரவி வந்து பேர்ல ஜெயம் ரவிக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல. பிருத்திவிராஜ் பண்ணிட்டு தெரியுமா ஒரு காலகட்டத்துல அமேசான் கூட டாக் டீம் போட்டு எல்லா கோபப்படத்தையும் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன ஒரு 10 நாள் வரேன், என்னை வச்சு சுத்தி ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் நிறைய ஒண்ணு கொடுத்தா போதும், அவனுங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு காசு அடிச்சிடலாம்னு யோசிக்கிறானுங்கல்ல. ஆனா அவனுக்கு ஒரு லாங் டர்ம் கோல் இருக்குடா. இப்போ பாத்தேன்னா அவன் வந்து அந்த காசை எடுத்துட்டு போய் லூசிஃபர்னு வந்து மோகன்லால வச்சு ஒரு படம் அவனே ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறான். அந்த படத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறான். இவனுக்கு லாங் டர்ம் விஷனே கிடையாதுடா. லாங் டர்ம் விஷன் இருக்கு பிரதர். நெக்ஸ்ட் இளைய தளபதி ஆகணும்ன்றது அவரோட லாங் டர்ம் விஷன் நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. பேசுறாரு. அவர் வயசுல இருக்கு.
கார்பரேட் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு, ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காரு, இந்த மாதிரி மக்களுக்கு இது பண்றாரு, ஜாதி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியே நிறைய பேசிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்துல யாராவது ஒருத்தவங்க எப்படியாவது இளைய தளபதி ஆயிடுவாங்களா அப்படின்றது தான் அவங்களோட எய்மே. அதான் லாங் டேர்ம் கோல்ஸ். அதுக்கு சின்ன வயசுல இருந்து இளைய தளபதி ஆனா பரவாயில்லைங்க. இவருக்கே இளைய தளபதி வயசு இவர் இவருக்கே லெட்ஸ் பி ஹானஸ்ட் அரியரன், இவரோட ஃபர்ஸ்ட் படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியை கேரக்டர் பண்ணி மக்கள் மனதுல பிடிச்ச படங்கள் தான். ஃபர்ஸ்ட் அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் ஞாபகம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியா இருக்கட்டும், சன் ஆஃப் எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லா ரீமேக் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஏங்க இளைய தளபதியே ரீமேக் தான் பண்றாரு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? அதெல்லாம் பண்ணிட்டுதான் அப்படி காலப்போக்குல தகாத சில நட்பு காரணமா, தகாத சில படங்கள் காரணமா இப்படி ஆகி போயிடுறாங்க. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதே திருடன் வேற இப்படி சொல்றீங்க. இதே திருடன் யார் படம் தெரியுமாங்க? சரண் படங்க. ஐ அம் a big fan of சரண். படம் நல்லா சரண் இப்படி சரண் என்ன பண்றது? சரணை இன்னைக்கு வந்து செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேங்க. அவன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தான்டா, வினயை வச்சு ஹீரோவா. அந்த படம் எல்லாம் எப்படிதான் ஓடும்? வினய் காஜல என்னடா படம்? 9 லட்ச ரூபா? இல்லடா இல்ல இல்ல, அந்த அளவுக்கு கிரிஞ்சா இல்ல. ஏதோ ஒரு படம்டா, அந்த படம் பேரு அவர் ஆடியன்ஸ் அந்த படம் ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரண் டைரக்ஷன்ல சரண் இவன் வினய் வந்து வந்து ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பையனா அது சேரன் படம்டா, இது சரண்ரா. சரண் யாருன்னு தெரியாதா? காஜல் அகர்வாலோட ஃபர்ஸ்ட் படமாடா சொல்லிருக்க? அதான் அதான் அந்த படம் பேர் அது எவ்வளவு பழைய படம்டா அது, அப்பா. அதுக்கப்புறமே 2-3 படம் எடுக்கல அவன் வந்து. ஆமாண்டா, சரண் வந்து நம்ம கூகுள் கிட்ட கேட்டுப்போம் என்ன நடந்துட்டு இருக்கு. சரண் வாட் இஸ் தி அவர் கரியர். அவர் வந்து லிங்குசாமி லீக்ல இருக்காருங்க, கடன் வாங்கிட்டு தலைமறைவா இருக்காரு. ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன்டா கிக்கு, அது என்ன உத்தம வில்லன் சரியான ஃபிளாப் வசூல் ரீதியா. ஆமாண்டா, அது வந்து திருப்பதி பிரதர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க போல. திருப்பதி பிரதர்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்கடா. அதான் அவனுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தான்டா, பாவமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு ஆகாவோன்னு இருக்க ஒரு படத்தை இப்படி ஃபிளாப் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ் சினிமா மக்கள், ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப ஆர்டிஸ்ட பத்தி எல்லாம் படம் எடுக்கக்கூடாதுடா. நான் வந்து இதை வந்து அடிச்சு பிடிச்சு சொல்லுவேன் திரும்ப கேனையாட்ட கமலே எடுத்தாலும் சரி, அது ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான்டா போய் சேரும். ஒரு கலைஞனை பத்தி எல்லாம் படம் எடுக்கக்கூடாதுடா. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்கடா. எல்லாருக்கும் வந்து பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த லூஸ் பையன் படிக்க மாட்டான், ஓகேவா, இன்னைக்கு கடனை வாங்கியிருக்கான், அதை கட்டணம் தான் தோணும். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும், என்கிட்ட ஒரு ஆர்ட் இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அது ரொம்ப நிறைய பேர் கனெக்டே ஆகுதுடா. அது நல்லா இல்லை, மூஞ்சில் அடிச்சு மாதிரி தடுத்து விட்டுருவாங்க. இப்ப எங்க வீட்டுல உலகம் இல்லைன்னு போட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன், என்ன இவ்வளவு மொக்கையா இருக்குன்றாங்கடா, நான் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து எடுக்க கூடாதுங்க, அது எவ்வளவு பெரிய பட்ஜெட்லயும் எடுக்கக்கூடாது. அது கமலஹாசன் அவன் வந்து இல்ல வாங்க, இன்னொரு பயம் இருக்கு. இப்ப நீ இந்த மாதிரி சொன்னோம்னா சரி ஓகே, இல்ல இந்த மாதிரி சரி நம்ம ரொம்ப டீப்பா படம் எடுக்க வேணாம்னா சைலண்ட் மாதிரி படம் எடுத்துறாங்களே, பயமா இருக்கு, அதையும் பார்க்க முடியலையே, என்ன பண்றது? சாரி மிஸ்டர் ஆந்திரி பாகர், சாரி ஆந்தனி பாக்யராஜ். பாத்தீங்களா, ஆனா உங்களை பாத்தீங்களா, உங்களை கமலஹாசன் லீக்ல வச்சு பேசிட்டு இருக்காரு இங்க திரு தசாவதார கலைஞன். இன்னும் ஒரு தெனாவட்டு இருக்கணும், இன்னொரு அதுப்பு இருக்கணும், உனக்கு கமலஹாசன் லிஸ்ட்ல வச்சு பேசிட்டு இருக்க. ஆனா அது வந்து ஆக வேண்டிய படம் தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பர்சனலாவே. ஆனா ஃபிளாப் ஆகதான் செய்யும். இனிமேல்லாம் வந்து கலை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் வந்து நான் இந்த படத்தை போட்டு காட்டுவேன், என் பேர் ஆனந்தன் படத்தை போட்டு காட்டிடுவேன். வேணாண்டா. You cannot even dare to watch என் பேர் ஆனந்தன். I would say cannot even dare. உங்களுக்கு ஓகே ஞாபகம் இருக்கா என் பேர்? அந்த கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கா மிஸ்டர் கேக்கு? நம்ம தான் பார்த்தோம் எல்லாரும் உட்கார்ந்து. ஐயோ, கிக் வந்து அந்த நினைவுகள்ல வந்து மலர்ந்துகிட்டு இருக்காரு. I guess he's going back to என் பெயர் ஆனந்தன் ரெமினிசன்ஸ். ஐயோ,
So yes, we are at the end of the episode. Thanks for listening to the episode and சார் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, நாங்க நாங்க 2 நிறைய பேரும் சொல்லிட்டோம். ஹலோ சாந்தினி வந்து ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது கேக்குதுப்பா. இன்னும் தசாவதார ஹலோ கலைஞர்கிட்ட கேட்கலையே அவனோட பெஸ்ட் பார்ட். ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது ஹலோ கேக்குது கேக்குது தசாவதார கலைஞன் உங்களுக்கு கேக்குது கேக்குது படத்துல பிடிச்ச போர்ஷன் என்னன்னு சொல்லவே இல்லை. படத்துல புடிச்ச போர்ஷனா? கொஞ்சம் யோசிச்சா வந்து அனுபமா பரமேஸ்வரன் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே. அந்த ஒரு சாங் வந்து ஓகே. அது வந்து தமிழ் சினிமாவில் அடித்து துவைத்து நசுக்கப்பட்ட சீக்வன்ஸா இருந்தாலும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த படத்துலயுமே கொஞ்சமாச்சும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு சம்பந்தமே இல்லாத வார்த்தையை சேர்க்கிற, அடிச்சு துவைச்சதுங்கிற ரெஃப்ரெஷிங்கிற என்ன மயிர் மாதிரி இல்லைங்க, இருக்கு. இந்த இந்த படம் இந்த அப்ப இந்த 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 அப்படி சொல்லல நானு. இந்த படத்திலேயே நீ வந்து என்னத்தை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு சீக்வன்ஸா தான் இருந்துச்சுன்ற. இது எதுவும் எப்படி சொல்ற இருக்குன்னா, மாதிரி இல்ல. இப்ப ஆண்டனி பாக்யராஜையும் கமலஹாசனையும் ஒரே சென்டென்ஸ்ல சொன்னா பாத்தியா டக்குன்னு, அந்த மாதிரி இவரது இதான் இவரோட ஆர்ட். ஏண்டா தெரியல எனக்கு இன்னும் ஒரே இந்த பிடிச்சதுன்றது ரொம்ப கம்மி தான். ஏன் இந்த தயவு செஞ்சு இந்த டீட்டெயில் இல்ல, அப்புறம் இந்த படத்துல வந்து இவ்வளோ டெப்த் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதாதீங்க. டெஃப் அண்ட் டம்மா இருக்கட்டும், இல்ல அந்த தகர சீட்டை வச்சு கொலை பண்ற கொலைகாரங்களா இருக்கட்டும், அவங்க 2 பேரையும் ஒரே ஆட்களா போட்டிருக்கவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு எழுதாதீங்க ப்ளீஸ். ஒண்ணு அந்த அளவுக்கு டெப்த் இருக்கணும் அந்த கேரக்டர்ல, இல்ல அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவது காட்டுற மாதிரி இருக்கணும். எதுவுமே இல்லாம ஃபார் த சேக் ஆஃப் சேக் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ரொம்ப நார்மலைஸ்டான கேரக்டரை இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்கலாம். ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கதை கேட்டு ஏமாந்து போறதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப பாவமா இருக்காங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமாந்தெல்லாம் போறாடா டேய், அவனுங்க நம்மள ஏமாத்துறானுங்க நல்லா. அவனுக்கு காசு வருது. நான் வந்து ஒரு இதை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு எஃபர்ட்டா வந்து ஒரு படமா நீ தூரத்துல பார்க்கும்போது காசு வந்து எப்படி தெரியுமா இருக்கு, சரி ஒரு 2 நாளைக்கு இந்த சமோசா போட்டு ஓட்டிப்போம் அந்த மாதிரி இருக்குது. கடுப்பா இருக்குடா. அவனுக்கு தேவை வந்து குயிக் டர்ன் அரவுண்ட் தான். அதான் இது குயிக் டர்ன் அரவுண்ட்ல 80 நாள் ஷூட்டிங் பண்ணிருக்கான் கெத்து. அவனுங்க ஆந்தனி ராஜ் ஏமாத்தணும்னு நினைச்சிருந்திருக்கானுங்க. அவன் ஆந்தனி அவரங்களை ஏமாத்திட்டாப்ல. அதான் அப்ப பாருங்க, ஆண்டனி எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆண்டனி மேல பாவமா இல்ல. ஆண்டனி இஸ் ஹேவிங் a bright future. பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த படம் வந்து நம்மளே இத பத்தி பேசுவோம். he will come with a bang. சரி வந்தா சந்தோஷம் தாங்க. படம் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். யாரு வேணாம். லெட்ஸ் see. அந்த படத்துல ஹீரோயினா வந்து கீர்த்தி சுரேஷே போடுங்க மிஸ்டர் ஆந்தனி பாக்யராஜ். we'll enjoy. அவங்க ஹீரோயின் இல்லைங்க, அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட், ஏமாந்து போற போலீஸ். என்ன ஏமாந்து போறாங்க அந்த போலீஸ்? அந்த போலீஸ் ஒண்ணுமே தெரியலடா. ஒரு போலீஸ் ஏன் இவ்வளவு மோசமா எழுதியிருக்காங்கன்னே புரியல எனக்கு. விபூதி டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் யாராவது சொல்லுவாங்களாடா? இந்தாங்க விபூதி அடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவங்கள விபூதி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள இன்னொரு சீக்வன்ஸ் வரும் தெரியுமாடா? அவ வந்து நாகலிங்கம், டிசி நாகலிங்கம் அப்படின்னு சூப்பர் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. சூப்பர் டீ சொன்னேன், உங்களுக்கு இன்னொன்னு வேணுமா? ஐயோயோ என்னடா இது, நம்ம வந்து டீ கடையில உட்காந்துட்டு வேணுக்குன்னே ஜெயிப்பு போட்டுட்டு இருப்போம் தெரியுமா ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டயலாக். என்ன பண்றீங்க? ஜெயிச்சு விட்டாண்டாங்க ஜெயம் ரவி டக்குன்னு. நீங்களே முடிங்க, என்ன சொல்லணுமோ முடிங்க. நீங்க முடிக்கவே மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு சீக்வென்ஸா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிக்கு. சரி பேசு. ஒண்ணும் இல்ல, ஹாட் ஸ்டார் நமக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்டா. ஹாட் ஸ்டார்ல வர எல்லாத்தையும் பார்த்துட்டு தலைமுறை படுத்திட்டு இருக்கோம் பாரு, அது பேசி அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும்டா ஹாட் ஸ்டார் கிட்டே இருந்து. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்காவது. பேசுவோம், அதை பத்தி மேல் இடத்துல பேசி பரிசீலிப்போம். சரியா?
இல்ல ஹாட்ஸ்டார் நம்ம ஏமாத்துவோம். இத்தனை பேர் ஏமாத்துறானுங்க, நம்மளுக்கு ஒரு வழி இருக்காதா? நம்மளும் போய் சார் உங்களுக்கு ஃபுல்லா ப்ரமோஷன் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துவோம். சரி, நன்றி நன்றி நண்பர்களே. அவ்வளவுதான். இதான் லாஸ்ட் ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட். நடுவில் நீங்க ஏதாவது தோணுச்சுன்னா கூட நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க. ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் எபிசோட். இந்த எபிசோட எண்டில் வந்து நிறைய போலும் நிறைய கொஷின்ஸும் கேட்டிருப்போம். அந்த கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி உங்களோட ரெஸ்பான்சஸ் எங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதனால் அதை பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் பாட்காஸ்ட்டை, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. லிசன்ஸ் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆனால் தான் இன்னும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டூயிங் திஸ் எபிசோட்ஸ் வில் இன்க்ரீஸ். அண்ட் ஐ தேங்க் தசதார் கலிங்கன். தேங்க்யூ. வாங்கா தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ கேக். வணக்கம்.